ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெளிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாலை மாதளம்பூ நிறத்தாலை, முக்கண்ணியை தொழுவாருக்கு தீங்கொன்றும் இல்லையே என்கிற அபிராமப்பட்டருடைய வைரவரிகளோடு மதுரை எம்பதியிலே அற்புதமாக ஆளாள சுந்தரியாக, சோம சுந்தரியாக, கல்யாண சுந்தரியாக நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, தடாதகை பிராட்டி, அங்கையர் கன்னி, ஆலவாய்க்கு அரசி, பாண்டிமாதேவி, மதுராபுரி தலைவி, இப்படி பல நாமங்களை கொண்டு நம்மை என்றைக்கும் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய முத்திரை பதிக்கின்ற சித்திரை பெருந்திருவிழா வெகு சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த உன்னதமான தருணத்திலே அனுஷ சிறப்பு நிகழ்ச்சியிலே மகா பெரியவாவுடைய அற்புதமான அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து ஆராதனையை வெகு சிறப்பாக நடத்தி அனுஷத்தின் அனுகிரகத்தின் மூலமாக தினம் 300க்கு மேற்பட்ட நபர்களுக்கு தொடர்ந்து தொய்வில்லாமல் மிகச்சிறப்பாக அட்சய பாத்திரமாக, எப்படி இந்த மண்ணுலகத்திலே சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றிய மணிமேகலா தெய்வம் கொடுத்த அந்த பிச்சை பாத்திரத்தை வைத்து, அமுத சுரபியை வைத்து வெகு சிறப்பாக மணிமேகலை விளங்கினாலோ அதையெல்லாம் தாண்டுகிற விதத்திலே இன்றைக்கு அட்சய பாத்திரமாக வெகு சிறப்பாக தொடர்ந்து எந்த விதமான முகச்சுளிப்பும் இல்லாமல், ஒரு நாள் பணம் இல்லையே என்கிற வருத்தமெல்லாம் இல்லாமல், தன்னுடைய வங்கி இருப்பு தொலைந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இந்த கைங்கரியத்திலே தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி யுவகேந்திராவினுடைய நிறுவனர், நல்லா கரவொலி கொடுக்கலாம். அழகர் மலைக்கு போகிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு என்னுடைய அருமைக்குரிய சகோதரர், அப்படி தான் சொல்லணும், நெல்லை பாலு அவர்களே, திரளாக இங்கே வருகை தந்து பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, மீனாட்சி திருக்கல்யாணம் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பை நமக்கு வழங்கி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் என்பது எப்படி நடந்திருக்கும் ஒரு காலகட்டத்திலே, ஏன் நடந்தது, எதன் பொருட்டு இந்த மதுரை எம்பதியிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது. சாதாரணமாக பார்வதி கல்யாணம் கேள்விப்பட்டிருப்போம், லட்சுமி கல்யாணம் கேள்விப்பட்டிருப்போம், தெய்வயானை திருமணம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையிலே சீதா கல்யாணம், இப்படி நிறைய வரிசைகளிலே மீனாட்சி திருக்கல்யாணம் என்று இந்த மதுரை எம்பதிக்கு பல்வேறு சிறப்பு உண்டு. ஆளாள சுந்தரனுக்கு யாரால் வந்தது யோகம் என்று சொன்னால், எங்கள் அன்னை மீனாட்சியை கரம் பிடித்ததால் என்று பாடுவார்கள். நல்லா கைத்தட்டலாம். நம்ம மீனாட்சி மீனாட்சி மீனாட்சின்னா இங்கே வந்துடுவா. அதுதான் மீனாட்சியினுடைய அற்புதமான தன்மை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நான் என்ன வேலை செய்யணும்னு கேட்பான். அவள் நம்ம வீட்டு பெண்ணரசி, மன்னரசி, விண்ணரசி, மாதரசி. அதனால் கூப்பிட்டாலே ஓடியாந்துருவா. என்னம்மா என்னம்மா என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு வந்துடுவான். அவள் முத்துச்சொருக்கு கொண்டை போட்டு அப்படி இடுப்பில் சேலையை சொல்லிட்டு நம்ம வீட்டு பெண்கள் எப்படி ஓடி வர்றாங்களோ அப்படி ஓடி வரக்கூடியவள் கலியுகத்திலே அன்னை மீனாட்சி ஒருத்தி தான், வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப புரிஞ்சது அன்னை மீனாட்சி. அவளுக்கு அங்கையர் கன்னின்னு பேர். சரி, கல்வெட்டில் என்ன பேர் இருக்குன்னு பார்த்தா திருக்காம கோட்டத்து ஆளுடைய நாச்சியார்னு பேர். சுக்கநாத பெருமானுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆளவாயான்னு பேர். அதனால தான் திரு ஆளவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவர்.
திரு ஆலவாய் அப்படிங்கிற சொல்ல கேட்டுட்டாலே 32 வகையான அறம் செய்ததை நீங்கள் பெறுவீர்கள். அப்போ எத்தனை முறை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். திருஆலவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவர், திரு ஆலவாயிடத்து வதிந்தவரே வீட்டு நெறி சேர்வர். நான் சொல்லலை, பரஞ்சோதி மகான் திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறார். திரு ஆலவாய் அப்படின்னா போதும். ஆலவாயான் திருநீரேன் தான் ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். திருநீற்றினுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரு அற்புதமான தலம் எது என்று சொன்னால் அது மதுரை தலம். குங்குமத்தினுடைய பெருமையை உலகத்திற்கு எடுத்து சொன்ன தலம் எது என்று சொன்னால் அது மதுரை தலம். அதை விட என்ன சிறப்பு வேணும் நமக்கு? 1-2 பேர் தான் கை தட்டுறீங்க. நல்லா தட்டலாம். கை தட்ட 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 மீனாட்சி நம்மளோட வந்துக்கிட்டே இருப்பாள். அவள் அருளால் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே. அவள் அருளால் அவள் தாள் வணங்கின்னு சொல்லுவோம். அவளை அழிய அவளை ஒழிய அமரரும் இல்லை. எல்லாமே அன்னை மீனாட்சி நியமித்த நியமங்கள் தான். அப்படி அண்ட சராசரங்களையும் புறந்தாளுகின்ற தயாபரி, ஷியாமலை, கௌமாரி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி, என்னெல்லாம் திருநாமம் இருக்கிறதோ அத்தனை திருநாமமும் அவளுக்கு தான். அப்படிப்பட்டவர். இந்த மதுரை எம்பதிக்கு எதற்கு மீனாட்சி அம்மனுடைய அவதாரம் நடக்க வேண்டும்? அவதாரம் என்று சொன்னால் கீழே இறங்கி வருதல் என்று பெயர். மகாபெரியவா அவதாரம் செய்தார்கள். இந்த மண்ணுலகத்திலே எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அந்த அதர்மத்தை எல்லாம் நீக்கிவிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எல்லாம் வல்ல பெருமாள் அவதாரம் செய்தார். முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் சூரபத்மனை ஆட்கொள்வதற்காக. தெய்வங்கள் எல்லாம் அவதாரம் செய்வது எதற்காக என்று சொன்னால் நம்மை ஆட்கொள்வதற்காக. இந்த மதுரை என்பது எப்படிப்பட்ட தலம்? சாதாரண தலமா? திருவாரூரில் பிறந்தா முக்தி, திரு அண்ணாமலையை நினைச்சா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, தில்லையிலும் காஞ்சிபுரத்திலையும் தரிசித்தா முக்தி. மதுரையில் பிறந்தாலும் நடந்தாலும் வாழ்ந்தாலும் கிடந்தாலும் கூறினாலும் முக்தி. இதை விட என்ன பெருசாக வேணும் நமக்கு? திரு ஆலவாய் திரு ஆலவாய் திரு ஆலவாய்ன்னு சொன்னாலே போதும். எல்லா அறங்களும் 32 வகையான அறங்கள் வந்து சேரும். அதனால தான் மதுரையில் இருப்பதற்கே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் மதுரையில் பிறக்க முடியும். அந்த மதுரையில் பிறந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வளம் வந்துட்டா போதும். கூட்டம் நிறையா இருக்கே, கோயிலுக்குள்ளே போக முடியலையே, ஆடி வீதி சுற்றினா போதும். அதுவும் முடியலையா, சித்திரை வீதி சுற்றினா போதும். அப்படி எளிமைக்கு எளிமையாக அன்னை மீனாட்சி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இருக்கிறார். இந்த மீனாட்சி மதுரையை எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும்? மதுரையிலே இப்படி ஒரு திருமணம் எதற்காக நடைபெற வேண்டும்? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மதுரைக்கு என்ன பேர் அப்படின்னா வைகை ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடுதான்னு கேட்கப்படாது, அது ஓடும். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் நாளிலும் ஊற்று பெருக்கால் உலகிற்கே நீர் கொடுக்கக்கூடிய நதி ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்முடைய வைகை என்று இலக்கியங்கள் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு அந்த வைகை நதி தண்ணீர் அவ்வளவு சிறப்பு. தாகம் தணிக்கக்கூடிய நீர் எதுன்னா வைகை. அப்படி இந்த மதுரையில் எதற்காக அவதாரம் நடக்க வேண்டும்? அப்படி என்ன அந்த மதுரைக்கு பெரிய சிறப்பு? வைகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த வைகையில் வரக்கூடிய முதல் வை பூலோக வைகுண்டம். கை என்பது பூலோக கைலாயம். பூலோக வைகுண்டமும் மதுரை தான், பூலோக கைலாயமும் மதுரை தான். அதனால தான் அரியும் சிவனும் ஒன்று, அரி யாதவன் வாயில மண்ணுன்னா. அரிசி அதில் என்ன இருக்குன்றீங்க? அரி இருக்கிறார், சிவன் இருக்கிறார். நம்ம அன்றாடம் சாப்பிடுகிற அரிசி. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொன்னோம். அப்படின்னா எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அங்கே போய் உட்கார்றதா? கிடையாது. சோற்றினாலே அபிஷேகம் செய்யப்பட்ட சிவபெருமானை பார்த்தால் உங்களுக்கு முக்தி நிச்சயம். அதனால தான் சோறு கண்ட இடம் சொக்கன். அதான் ஆத்துக்குள்ள 2 அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள தானே நிற்கிறான் சொக்கநாதே அப்படின்னா. அப்போ சொக்கலிங்கம். இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணைன்னா. அப்படியே சொக்க நாயகி. அந்த சொக்க நாயகியை பார்த்து சொக்கித்தான் போனான் சொக்கேன். இப்படி ஒரு அற்புதத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது.
பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணம் கைலாய மலையில் நடக்குது, கைலாசம் அங்கே நடக்குது. அப்போ அந்த கைலாய மலையில் நடக்கிற அந்த திருமணத்தை பார்ப்பதற்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று கூட்டிட்டாங்க. உலகமே ஒரு பக்கம் போயாச்சு. அப்போ தென் பக்கத்தில் ரொம்ப சாய்வாயிருச்சு. உடனே பரமசிவன் என்ன நினைச்சார், எல்லாரும் இங்கிட்டு வந்துட்டதுனால அகத்தியம் பெருமானை கூப்பிடுறாரு. அகத்தியர் வந்தார். என்ன சுவாமி, என்னை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்ன மாத்திரம் கூப்பிடுறீங்க? அது ஒன்றும் இல்லை, உலகம் பூரா இங்கே வந்துடுச்சு, அதனால் தென்பக்கம் பூரா அப்படி சரிஞ்சிருச்சு. அதனால் நீ என்ன பண்ணுற, தென்பக்கம் போ, தென்பக்கம் போய் அந்த உலகத்தை சமநிலைப்படுத்த அது ஒரு ஆள்னால தான் முடியும், உனக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது, எனவே தென்னாடு போ. உடனே அவர் கேட்டார், பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணத்தை உலகமே பார்க்கும்போது அகத்தியம் பெருமா நான் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குமா? உமக்காக தென்பகுதியிலே பூலோக கைலாயத்திலே மற்றும் ஒரு திருமணத்தை நடத்துவோம், அது முழுக்க முழுக்க தென்னாட்டு பெருமக்களுக்காக நான் நடத்துவேன், அப்பொழுது அந்த காட்சியை நீ பார்க்கலாம்னு யாருக்கு வாக்கு கொடுக்குறாரு? அகத்தியம் பெருமானுக்கு. அகத்தியர் என்கிற மனிதர் தென்னாடு வந்ததுனால தான் நமக்கெல்லாம் மீனாட்சி திருக்கல்யாணமே கிடைச்சிருக்கு. அப்படின்னா தென்னாடு எவ்வளோ பெரிய புண்ணியம். அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ அவருக்கு பிடிச்சது எதுன்னா தென்னாடு. அதனால தான் இங்கே வர்றார். அது மாத்திரமா? அப்போ உமாதேவி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும் இல்லையா? சிவபெருமான் தாம் பங்குக்கு ஒன்று செஞ்சிட்டாரு, உமாதேவியும் தாம் பங்குக்கு ஏதாவது செய்யணும். ஏன் பூலோகத்தில் எது சிறந்த தலம்னு விச்சாவசு அப்படிங்கிற அவர்கிட்ட ஒரு பொண்ணு விச்சாவதி கேட்டாங்க. தந்தையே, பூலோகத்தில் நான் உமையவளுடைய கருணையை பெற வேண்டும், சாட்சாத் பார்வதியினுடைய கருணையை பெறுவதற்கு எந்த தலத்தில் நான் விரதம் இருந்து பார்வதியினுடைய அருளை பெற முடியும்னு கேட்டான். அவர் சொன்னார், எந்த தலத்துக்கு போனாலும் புண்ணியம் கிடையாது, பூலோகத்திலே ஒரு தலம் உண்டு, அது கைலாயமலைக்கு மேலான ஒரு தலம், துவாத சாந்த தலம் என்று சொல்லப்படுகின்ற திரு ஆலவாய் என்கிற மதுரைக்கு போ, அங்கே போய் விரதம் இரு, அப்பொழுது உமையவளுடைய கருணை உனக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட தலம்! மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை, சகசிராசாரம், துரியா, அதான் சகசிராசாரம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னா அது துவாத சாந்த பெருவழி. இந்த துவாத சாந்த பெருவழி என்று இந்த மதுரை. அப்படிப்பட்ட தலத்திலே யார் ஒருவர் தை மாதம் தொடங்கி மறு தை வரை 12 மாதங்கள் விரதம் இருக்கிறார்களோ, 12 மாதம் எப்படி விரதம் இருக்கணும்? இப்போ நம்மெல்லாம் பலகாரம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறோம், இட்லி தோசை பொங்கல், இந்த விரதம் இருந்தால் பலகாரம் சாப்பிட சொன்னாங்கன்ட்டு பலகாரமாக சாப்பிட்றது. அப்படி அல்ல, பல ஆகாரம் சாப்பிட சொன்னாங்க. மகாபிரியவா அந்த பழத்தை பற்றி சொன்ன அற்புதமான அந்த சம்பவத்தை நம்ம கேட்குறோம். சனாதன தர்மம்னா மகாபிரியவா அதை தான் சொன்னார், பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும். அங்கே இருக்கிற நரிக்குறவர்கள் எல்லாம் அதை பெற்று மனமாற வாழ்த்துறாங்க பாருங்க. இதுதான் போகும். படமாடும் கோயில் நடமாடும் கோயில் திருமந்திரம் சொல்லுகிறது. நடமாடுகிற கோயிலுக்கு ஒன்று நீங்கள் செய்வது படமாடுகிற கோயிலுக்கு போய் சேரும். அப்போ யாரெல்லாம் அதை வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கு போய் சேரணும். அதுதான் வழிபாட்டினுடைய உன்னத நோக்கம். நெல்லை பாலு என்ன பண்ணுறார், அதை கொண்டு உரிய இடத்துல சேர்க்கிறார். வாங்கி அவரே உட்காந்து சாப்பிடலை, தானம் பண்ணதை திரும்ப கேட்கவே கூடாது. அதனால தான் ஆண்டாள் சொல்கிற, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. என்ன சொன்னாலாம், எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டியூப்லைட்டை வாங்கி கொடுத்துட்டு குடும்ப பேர் முழுக்க எழுதி வச்சிடறான், உபயம்னு போட்டு. அதெல்லாம் சரியாக வருமா? சொல்லப்படாது. தானம் என்பது ஒரு உயர்ந்த நிலை, எத்தனையோ பேருக்கு போய் சேருகிறது. அப்போ இந்த பூலோகத்தில் எப்படி விரதம் இருக்கணுமா, ஒரு வேளை மாத்திரம் 1 மாதம் உண்ணணும், அடுத்த மாதம் நீர் மாத்திரம் குடிக்கணும். இப்படி உங்களுக்குள்ளே ஒரு வரமுறையை வச்சுக்கணும். 12 மாதங்கள் யார் ஒருவர் கடுமையாக விரதம் இருக்கிறார்களோ அதுக்குள்ளே அட்டமி விரதமும் வந்துடும், சோமவார விரதமும் வந்துடும்.
எல்லா விரதமும் உள்ள வந்துடும். பிரதோஷ விரதமும் வந்துடும், சதுர்த்தி வந்துடும், எல்லாம் வந்துடும். இப்படி ஒரு ஆண்டு யார் ஒருவர் தூய்மையாக மனம் ஒருமித்து உமையவளை நோக்கி விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உமையவள் காட்சி கொடுப்பாள். அப்படி வந்து உட்கார்ந்தவ தான் விச்சாவதி. விச்சாவதி வந்து இந்த மதுரையில் வந்து உட்கார்ந்து சொக்கநாத பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தை சுற்றி வந்து 12 மாதங்கள் கடுமையாக விரதம். முதல் மாதம் ஒருவேளை சாப்பிடணும், அடுத்து காற்றை குடிக்கணும், அடுத்து நீரை குடிக்கணும். இப்படி விரதம்லாம் சத்தியமே யாரும் இருக்க முடியாது. நம்ம பேருக்கு விரதம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு மனசு மாறிடும். பிரதோஷப்பெல்லாம் நான் விரதம் இருப்பேன். மருத்துவர் கூப்பிட்டார், இப்படிலாம் பண்ணாதீங்க, உடம்புக்கு கேடுன்னார். நான் சொன்னேன், பகவானுக்கு போகிற உடம்பு போகட்டுமே, எப்படி போனால் என்ன, பிரதோஷ விரதம் இருப்பது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் போக்குகிறது, அப்போனா போக அப்படின்னார். அவர் சொல்லி 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா விரதம் இருப்பது நம்முடைய உடம்பையும் மனதையும் பண்படுத்துவதற்காக. அதைத்தான் பெரியவா, மகா பெரியவா சொன்னார், எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எப்படிப்பா, நான் சன்னியாசி. இலையில வச்சப்பட்ட பொழுது ஏதோ ஒரு துவையல் வச்சிருக்கிறாங்க, அதை பார்த்த உடனே அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நிமிஷம் சொன்னாராம், நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு துறவி, இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இனிமேல் எனக்கு இலையில வந்து மாட்டு சாணத்தை தான் வைக்கணும், அதுக்கு என்ன சுவை இருக்கிறதோ அதே சுவையை நான் பருகியதாக எனக்கு நானே கொடுத்து கொள்கிற தண்டனை அதுன்னு சொன்னது தான் மகா பெரியவா. சாதாரணம் கிடையாது. நம்மெல்லாம் என்னைக்காவது அப்படி வச்சிருக்கிறோமா மனசுக்குள்ள? அப்படி விச்சாவதி அந்த விரதம் இருந்தா, கடுமையான விரதம் இருந்தா. கடுமையான விரதம் இருந்ததனுடைய பலன் சாட்சாத் பார்வதி பிரசன்னமாகிறார். பார்வதி பிரசன்னமானவுடன் அப்படியே அண்ட கோடி பிரகாசம் எல்லாம் அங்கே வந்தாச்சு. அப்படியே கண்ணை திறந்து விச்சாவதி பார்க்கிறான். வந்திருக்கிறது யாருன்னு ஓரளவுக்கு யூகிச்சுட்டா, ஏன்னா சுற்றி ஒளி வட்டம். வந்தோடனே அம்மா கேட்குறாங்க, என்ன வேண்டும்? நீ மாறாத அன்பு வேண்டும், முதல் வார்த்தை. அது எப்பொழுதும் உனக்கு உண்டு. நீ என்றைக்கு விரதம் தொடங்கினாயோ அன்றைக்கே உன் மீது என்னுடைய அன்பு வந்து விட்டது. இன்னும் என்ன வேண்டும்? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன கேட்போம்? பொண்ணை கொடு, பொருளை கொடு, பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வை, பையன் எப்படியாவது வெளிநாட்டில் போய் கோடி கோடியாக சம்பாதிக்கணும், நம்ம கூப்பிட்றப்பெல்லாம் வரணும், அவனுக்கு அதுக்கெல்லாம் கிடைக்கணும், இப்படிலாம் நம்ம வேண்டுவோம் பிரார்த்தனை. இதெல்லாம் லௌகீக வாழ்க்கையில் கிடக்கிற சிறப்பு. விச்சாவதி என்ன கேட்டா தெரியுமா? இந்த திருக்கோலத்திலே என்னுடைய மகளாக என் மடியில் தவள வேண்டும், உன்னை வளர்க்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுமான்னா. எவ்வளோ பெரிய வார்த்தை. உமாதேவி சிரித்தா, அப்படியா, இப்போ என்ன பார்த்துட்டு இல்லை, உன்னுடைய பிறவி என்பது எப்பொழுது இறைவனை தரிசனம் செய்கிறாயோ, என்னை தரிசனம் செய்வதனால உன்னுடைய பிறவி இத்தோடு முடியாது. நீ கேட்டதுனால உனக்கு இன்னொரு பிறவி இருக்கும். அந்த பிறவியில் சோழ நாட்டில் சூரசேனனின் மகளாக நீ பிறப்பாய். உனக்கு காஞ்சன மாலை என்கிற திருநாமம் சூட்டப்படும். மதுரையை ஆளுகின்ற மலையத்துவச்ச பாண்டியனுக்கு நீ மனைவியாக வருவாய். அப்படி ஒரு பிறவி வருகிற பொழுது நான் உன்னிடத்திலே வருவேன், என்னை சரியாக நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று உமாதேவி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விச்சாவதிக்கு கொடுத்த வாக்கு ஏற்கனவே அகத்தியம் பெருமானுக்கு சிவபெருமான் ஒரு வாக்கு கொடுத்துட்டார், விச்சாவதிக்கு உமையவள் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் நடக்கணுமா வேணாமா? இது நடக்கணும்னா எங்கே நடக்கணும்? பூலோக கைலாயத்தில் நடக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க? அதே மாதிரி மலையத்து வச்ச பாண்டியனுக்கு சோழனுடைய மகள் காஞ்சன மாலை, இவளுக்கு ஒரு கோயில் உண்டு, அம்பாளுக்கு காஞ்சன மாலைக்கு ஒரு கோயில் உண்டு. அது எத்தனை பேர் போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. காஞ்சன மாலை கோயில் எழுகடல் தெருவுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ மிகப்பெரிய வளாகம். அந்த இடத்துல தன்னுடைய மாமியாருக்காக 7 கடலை வருவித்தவர் சாட்சாத் சொக்கநாத பெருமான். அந்த இடத்துல காஞ்சன மாலைக்கு ஒரு கோயில் உண்டு, சின்ன கோயில். தன் மாமியாருக்கு ஒரு கோயில். மதுரையை சுற்றினீங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு உண்டு, 1 2 கிடையாது. அப்படி காஞ்சன மாலை வந்தாச்சு. அவங்களுக்கு நல்ல குழந்தை இல்லை, குழந்தைன்னா நல்ல குழந்தை.
அப்போ குழந்தை இல்லை, என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கிடையில் பாண்டிய மன்னன் அஸ்வமேத யாகத்தை நடத்துகிறார். ஒரு யாகம் நடத்தினா என்ன பெருமைங்கிறத நெல்லை பாலு அழகா சொன்னார். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு யாகம் நடத்தணும். அந்த யாகத்தில் கலந்து கொண்டால் நம்முடைய கர்ம வினை தீரும். அதற்காகத்தான் யாகங்கள் இது போன்ற பூஜை புனஸ்காரங்களில் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும். ஏன் தெரியுமா? நம்முடைய கர்ம வினையை தீக்கணும். கர்ம வினைனால தான் மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தானே காரைக்கால் அம்மையார் கேட்டா, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும்னா. மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி எடுப்பதனுடைய நோக்கம் என்ன? புல்லாகி பூடாகி புழுவாகி தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் நான் மணிவாசக பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்துக்கிட்டே இருக்கிறோமே, பிறந்துக்கிட்டே புல்லா பிறக்கிறது கூட அருகம்புல்லா பிறக்கிறதுக்கு தவம் செஞ்சுருக்கணும். புல்லுலேயே 1000 வகை இருக்குது, பூண்டுல 1000 வகை இருக்குது, புழுவில் 1000 வகை இருக்குது. 82 லட்சம் உயிர் பேதங்கள் இருக்குது, யோனி பேதங்கள். இப்போ எத்தனை உயிராக பிறக்க போகிறோம்? அப்போ உயிராக பிறக்கணும். அஸ்வமேத யாகம் நடத்துவதனுடைய சிறப்பு என்ன? யார் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்திட்டாங்களோ அவங்க கேட்குறது கிடைக்கும். பொதுவாக யாகம் நடத்தும் போதெல்லாம் அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்கு பல பேர் வருவான். குறிப்பாக இந்திரன் வந்துடுவான். அஸ்வமேத யாகம் நடந்துருச்சுன்னா அவன் பதவி பறி போயிடும். அவன் தேவேந்திரன், எப்பயுமே ஆணவத்தின் உச்சியில் இருக்கக்கூடியவன். தன்னுடைய பதவி போயிருமேன்னு வேகமாக பதறி அடித்து ஓடி வந்தான். அஸ்வமேத யாகத்தில் 99 யாகம் நடத்தியாச்சு. 100வது தொட போகும்போது, அப்பா மலையை துவச்சான், உனக்கு என்ன வேணும்? இந்திரனே வந்துட்டான், எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதா? இன்னைக்கு காஞ்சன மாலை சொன்னால் ஒரு புத்திர பாக்கியம். அப்போ புத்திர காமேஷ் யாகம் நடத்துங்க. எதுக்கு அஸ்வமேத யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? 100வது யாகம் புத்திர காமேஷ் யாகமாக நடக்கட்டும். திருப்பி விட்டு போயிட்டான். உடனே புத்திர காமேஷ் யாகம் நடந்தது. அந்த புத்திர காமேஷ் யாகம் நிறைவு பெறுகிற பொழுது முன் எப்படி சொன்னாலோ அதே அற்புதத்தோடு 3 வயது பெண் குழந்தையாக யாக குண்டத்திலிருந்து தடாரகை பிராட்டி திரு அவதாரம் செய்கிறார். அழகாக அற்புதமாக அவதாரம் செய்கிறார். தடாதகை பிராட்டி நெருப்பு தடாகத்திலிருந்து தோன்றியவள். நீர் தடாகம் கேள்விப்பட்டிருப்பவள் பிறக்கும் போதே நெருப்பிலிருந்து தோன்றுகிறார். நெருப்பு என்பது மிக அற்புதமான ஒன்று. அதனால தான் மதுரைக்கு அக்னி பூமின்னு சொல்லுவாங்க. அதிகமாக வெயில் அடிக்குது நம்ம புலம்புறமே மதுரையில். ஏன்னா அம்பாள் தோன்றுனதே அக்னியில் தானே. அப்போ இங்கே மதுரையில் பாருங்கள், அதனால தான் மதுரையில் வடக்கடை நல்லா ஓடும், புரோட்டா கடை நல்லா ஓடும். உணவகங்கள் பூரா இந்த மாதிரி சுவையான உணவு வேறு எங்கேயும் கிடைக்காது, மதுரையில் தான் கிடைக்கும். நல்ல சாயந்தரம் வாழைக்காய் பஜ்ஜி, அடே அப்பா, மதுரையில் தான் விதவிதமாக காலைல 4 மணிக்கு அப்பம் போடுறானே, சுட சுட அப்பம், ஒவ்வொரு வடையாக போடுறானே. யாரை நம்பி போடுறான்? 2000 வடையை போட்டு குமிச்சு வச்சுருப்பான். இதெல்லாம் வித்துருமான்னு நினைப்போம். வித்துரும். என்ன காரணம்? மீனாட்சி பட்டணம். மீனாட்சி கைவிட மாட்டா. மீனாட்சியை நம்பி ஒரு செயலை தொடங்கி ஆச்சுன்னா அவள் கைவிடவே மாட்டா. அப்படி மீனாட்சி திரு அவதாரம் வருகிறது. எல்லாரும் அதை அப்படியே கண்ணில் போட்டுக்கிறாங்க. ஆகா, யாக குண்டத்தில் இச்சாவதியாக இருந்த காஞ்சன மாலை இப்போ நினச்சி பார்க்குற, ஆகா நம்முடைய வேண்டுதல் பலித்து விட்டது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற மணிகத்துவச்சன் பார்க்கிறான், சாதாரணமாக பெண்களுக்கு 2 தனங்கள் தானே இருக்கும். இந்த பெண் 3 வயது பெண் குழந்தையாக 3 தனங்களோடு இப்படி யாக குண்டத்தில் எழுந்தருளி இருக்கிறாளேன். அவனுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. அதை பார்த்த உடனே அசரீரி சொல்லுகிறது, மலையத்துவச்ச பாண்டியா மனம் கலங்காதே. யாக குண்டத்தில் அவதரிப்பது சாட்சாத் உமாதேவி, சாட்சாத் தடாதகை பிராட்டி. அவள் தனக்குரிய மனப்பருவம் எய்துகிற பொழுது அவளுக்கு இந்த 3வதாக தோன்றி இருக்கக்கூடிய மார்பகம் மறையும். அதுவரை ஒரு ஆணுக்குரிய லட்சணங்கள் அத்தனும் அவளிடத்தில் இருக்கும். அவளுக்கு வில்வித்தை, வாழ்வித்தை, வேள்வித்தை என ஒரு ஆண்மகனை வளர்ப்பது போல அவளை வளர்த்தெடுத்து வா, காலம் பதில் சொல்லும் என்று அசரீரி சொல்ல, அதன் பிறகு மனம் தெளிகிறான் மலையத்துவச்ச பாண்டியன். 3 தனங்களோடு அன்றைக்கு அவதாரம் நடந்திருக்கிறதா என்றால் அறிவியல் கூற்றுப்படி ஆராய்கிற பொழுது மேமல் லைன் என்று சொல்வார்கள். பாலூட்டி உயிரினங்களுக்கு 2க்கும் மேற்பட்ட, இப்போ பசுமாட்டுக்கு 4 மடி,
இப்படி ஒவ்வொரு பாலூட்டி வகையை சார்ந்தவைகள்லாம் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே இந்த அவதாரம் என்பது ஆதியிலே நடந்த ஒரு அற்புதமான அவதாரம் என்பதற்கான கூடுதல் சான்று இந்த மேமல் லைன் படிப்பதன் மூலமாக 2க்கும் மேற்பட்ட மார்பகங்கள் இருந்த அந்த அன்னை மீனாட்சியை நாம் கலியுகத்திலே காண வேண்டும் என்பதற்காக எல்லாம் அல்ல இறைவன் நடத்திய திருவிளையாடல் தான். அனுப்பும்போதே 2ஓடு அனுப்பியிருக்கலாம். ஏன் 3வது என்றால் இந்த உலகம் பின்னாளிலே விஞ்ஞானம் என்று சொல்லி மெய்ஞானத்தை குழப்பம். அப்பொழுது இந்த அவதாரமே அப்படி நடந்திருக்கிறது என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு அற்புதத்தை அன்றைக்கு எம்பெருமான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். விஞ்ஞானத்திற்கெல்லாம் கடந்தது மெய்ஞானம். அப்படி 3 மார்பகங்களோடு அவள் வலம் வருகிறாள். அவளுக்கு அது பெருசா தெரியல. அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப மீனாட்சி எப்பயுமே சிவபெருமான கும்பிடலையா? கும்பிடல. அவ அண்ணன் அழகர் பெருமான, கூடல் அழகர் பெருமான, கல்லழகர் பெருமான பெருமாளைத்தான் கும்பிட்டார். பெருமாளைத்தான் வணங்கினான். அப்படி வணங்கி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக மீனாட்சி வளரு. அப்படி வளருகிற பொழுது மலையத்துவ செப்பாண்டியன் நோய்வாய்ப்பட்டு வானகம் ஏகி விடுகிறார். வானகம் ஏகி விட்ட பிறகு வாரிசு இல்லை, ஆண் வாரிசு தான் அடுத்து பட்டத்து சூடணும். இல்லாத பொழுது எல்லாரும் சொல்றாங்க ஆண் வாரிசு இல்லை, அவ்வளவுதான், பாண்டிய நாடு முடிந்தது, மலையத்துவச்சனுக்கு பிறகு முடிந்தது என்று சொன்ன பொழுது யார் சொன்னது? என்னுடைய தகப்பன் என்னை ஆண் பிள்ளையை போல வளர்த்திருக்கிறார். அமைச்சர் பெருமக்களை அழைக்கிறார்கள். எனக்கு பட்டாபிஷேகம் சூட்டு என்று மீனாட்சி கேட்கவில்லை. காஞ்சன மாலை முடிவெடுக்கிறார். இவள் மன்னரசியாக, பெண்ணரசியாக, விண்ணரசியாக சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறாள். எனவே இவளுக்குத்தான் பட்டாபிஷேகம் என்று காஞ்சன மாலை அறிவிக்கிறார். பக்கத்து நாடுகள் இருப்பவர்கள் எல்லாம் பாண்டிய நாட்டை எளிதாக கைப்பற்றி விடலாம் என்று நினைத்த பொழுது முதல் பெண்ணரசியாக, பெண்ணுக்கு ஏற்றம் கொடுப்பவளாக, பாண்டிய குலத்திலே வந்த முதல் பெண்ணரசி, பேரரசி தடாதகை பிராட்டி என்கின்ற அங்கையர்கண்ணி அன்னை தான் முதல் பெண்ணரசி உலோகத்தில். வேற யாரும் கிடையாது. அவளுக்கு பட்டாபிஷேகம். அடே அப்பா, இறைவன் என்ன 30 வருஷமா பட்டாபிஷேகம் வர்ணிக்க வச்சுட்டான். அப்பேற்பட்டவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதம். அந்த பட்டாபிஷேகத்தன்னைக்கு அவளுடைய தலையை அலங்கரித்த கிரீடத்தை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது பெருமக்களை. அப்படி மன்னரசியாக, பெண்ணரசியாக, மாதர்குல திலகமாக பட்டாபிஷேகம் காண்கிறார், பதவி ஏற்கிறார். எப்படி பாண்டியனுக்குரிய வேப்பம்பூ மாலையை அணிந்து கொண்டு மீன் கொடியை உலகமெங்கும் பறக்க விட வேண்டும் என்கிற எண்ணத்திலே தன் தகப்பன் மலையத்துவச்ச பாண்டியன் தன்னை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார். எனவே இந்த உலகத்தையே பாண்டிய நாடு என்கிற ஒரு குடைக்கு கீழாக நான் கொண்டு வருவேன் என்று ஒரு அரசன் பதவி ஏற்கிற பொழுது எப்படி அந்த சொல்லுகிறாரோ அதை போல தடாதகை பிராட்டி சொல்லுகிறார், நான் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் பாண்டிய நாட்டுக்கு கீழே கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு பதவி ஏற்கிறார். பட்டாபிஷேகம் இன்னைக்கு நடக்கிற பட்டாபிஷேகம் போல அன்னைக்கு 1000 மடங்கு பட்டாபிஷேகம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு பட்டாபிஷேகம். அந்த பட்டாபிஷேக நிகழ்வு நடக்கிற பார்க்கறதுக்கு எங்கெல்லாமோ இருந்து வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. கஜபதி, ரகபதி எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய, வடநாட்டிலிருந்து தென்னாட்டிலிருந்து எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் வந்தாங்க. பாண்டிமாதேவி முதல் பெண்ணரசி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பெண்கள் முன்னேறி வர்றது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நிறைய படிச்சுட்டோம், முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு உலகத்திலேயே இதுவரைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆட்சி உரிமை கொடுக்கல. அப்படி ஒரு ஆட்சி உரிமை கொடுக்காத காலத்திலே மலையத்துவச்ச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் பிறந்த தடாதகை பிராட்டிக்கு ஒரு ஆட்சி உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா உலகத்தில் அது மிகவும் பேசப்பட்ட ஒரு செய்தி. அப்படி எல்லாரும் பார்த்த பொழுது மண்ணே வியக்கிறபடி, விண்ணே வியக்கிறபடி அன்னை மீனாட்சிக்கு அற்புதமாக பட்டாபிஷேகம் நடந்து, அதற்கு அடுத்த நாள் ஒரு அரசி சும்மா இல்லைங்க, ஏதோ பட்டாபிஷேகம் வந்தாச்சு அப்படியே இருந்து கேளிக்கை விருந்தெல்லாம் கொண்டாடுவோம் கிடையாது.
அடுத்த நாளே கிளம்புனாங்க. தன் தாய் இடத்துல சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, வயசுக்கு வந்த பிள்ளையா இருக்கிற, மனப்பூர்வம் வர பிள்ளையா இருக்க, ஒரு கல்யாண காட்சியை பண்ணிட்டு உட்கார வேண்டியதானே. அம்மா, சாதாரண பெண் மாதிரி என்ன நினைக்காது, ஏதோ திருமணம் முடிப்பேன் வாழ்வேன் அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது. நான் பிறந்த பிறவி இந்த பாண்டி மண்டலத்தை, பாண்டிய நாட்டை உலகத்திற்கு ஒரு குடையாக கொண்டு வர வேண்டும். அதற்காக நான் திக்கு விஜயம் புறப்படுகிறேன். திக்கு விஜயம்னா உங்கள் விஜயம் எங்கள் விஜயம் கிடையாது. இருக்கிற படைப்பலத்தை அத்தனையும் திரட்டிட்டு போகணும். ஆம்பளை சொன்னாலே கேட்க மாட்டான் நம்மால். ஒரு பெண் சொல்றதை கேட்கிறதா? அத்தனை படையும் கிளம்புது, காலாட்படை எல்லா படைகளும் கிளம்புது. அப்படியே புழுதியை கிளப்பிக்கிட்டு பழகுதான். அந்த வேகத்தை பார்த்து, மீனாட்சி வந்த வேகத்தை பார்த்து மிரண்டு போனானா. போறேன் வரவெல்லாம் நாட்டை ஒப்படைச்சிட்டு ஓடியே போயிட்டாங்களாம். அவ்வளவு வீரம் செறிந்தவளாக பெண்ணுக்குள்ளே வீரம் இருக்கிறது என்பதை அன்னை மீனாட்சி நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார். கிளம்பிட்டான்னா அப்படி கிளம்புவா. அப்படியே புயலென புறப்பட்டாளுங்கிறது. அப்படியே பிறப்பட்டு போகிற அந்த புழுதி காற்றை பார்த்துட்டு மீனாட்சி வர்றா, மீனாட்சி வர்றா. மீனாட்சிங்கிற பேர் அப்போ தடாதகை வருகிறார், அங்கேயர் கண்ணி வருகிறார். அத்தனை பேர் வந்து நாங்கள் கப்பம் கட்டிடுறோம், நாங்கள் கப்பம் கட்டிடுறோம், எங்களை விட்டுரு, எங்களை விட்டுரு, எங்களை விட்டுரு என்று அத்தனை பேர் முடி துறந்தனர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அட்டதிக்கு பாலகர்களை ஆட்கொள்கிறார். நேர இந்திரனுக்கு தான் முத்து அட்டி. நீ தானே எங்கள் அப்பாவை மாற்றி விட்ட. அது மாத்திரமா, இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிக்கடி மழை பெய்யாமல் செய்கிறது நீ ஒரு ஆள் தான். அடிக்கடி வறட்சி வர்றதுக்கு காரணம் நீ தான். அதனால் முதல்ல ஒன்றே அடிக்கிறேன், ஒரே அட்டி. இந்திரனுக்குரிய இடம் எது அப்படின்னா எழுகடல் தெருல சிச்சாலால் சந்திரக்கடனை அங்கே வச்சு அடிக்கிறாங்க அம்மா, ஒரே அடி. இந்திரன் அப்படியே சரண்டர். அடுத்து அக்னி விளக்கு தூணு எப்படி வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம இந்த மதுரை தான் திக்கு விஜயத்துக்கு பொருத்தமான இடம். விளக்கு தூண், அங்கே தான் அக்னி. அடுத்து தென் திருவாலய சுவாமி திருக்கோயில் முன்னால் யமன். நம்ம வீட்டில் யாருக்காவது ரொம்ப உடம்புக்கு முடியலைன்னா யமபயம் போக்கணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய தலை எதுன்னா தென் திருவாலய சுவாமி திருக்கோயில். அது எங்கே இருக்குன்னா சிட்டி சினிமாவுக்கு எய்தாப்புல. சினிமா தேட்டர் சொன்னால் தான் தெரியும், இல்லாட்டி வேறு ஜவுளி கடையை சொன்னால் தான் தெரியும். அங்கே ஒரு கோயில் இருக்குது, தென் திருவாலய சுவாமி திருக்கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு வந்தாச்சுன்னா யம பயம் நீங்கும். அந்த இடத்துல தான் யமன் யார்? யம தர்மராஜன். அவன் ஆட்சி செஞ்ச முறை இருக்குது பாருங்க, பயங்கரமான முறை. ஒரு அதல பாதாளத்தில் ஒரு நாற்காலியை கட்டி விட்டுருவாங்க, 2 பக்கம் கயிறு தொங்குமா, அதில் உட்காந்து தான் நீதி பரிபாலனம் பண்ணணும். அவன் தப்பி தவறி தவறாக நீதி சொல்லியாச்சுன்னா அந்த கயிறு விழுந்துருமா, யம தர்மன் க்ளோஸு. அப்போ எப்படி நீதி சொல்லுவான்? யமன் பொல்லாதவன் விடமாட்டான். அங்கேயர் கண்ணி பக்தன் என்றால் தொடவே மாட்டான். அங்கேயர் கண்ணி மேலே அவ்வளோ பயம் அவனுக்கு. அப்படி அங்கேயர் கண்ணி யமன் பார்த்தா, அம்மா மதுரைக்குள்ளே வரும்போது நான் பார்த்து வர்றேன், யார் உயிரை எடுக்கணுங்கிறத நான் ஒரு பக்குவமாக பார்த்துட்டு கணக்கு வழக்கெல்லாம் சித்திரகுப்தன்ட்ட கேட்டுட்டு வர்றேன். ஏன்னா மதுரைக்காரங்க உயிரை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அவன் தான் பல பேர் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. நானே அப்போ எப்படி எடுக்க முடியும்? அதனால் யமன் சொல்லியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு. அப்படியே ஒவ்வொரு திக்காக வருகிறார். வந்து அதிகார நந்தியை தொடுறார். ஈசானனை வர்றார். ஈசானன் வந்து அதிகார நந்தி அப்படியே வந்து நிற்கிது. அதிகார நந்தி, இது யார் எனக்கு குறுக்க வருது, தள்ளு தள்ளு அப்படின்னு அதிகார நந்தி ஒரு தள்ளியாச்சு. இப்போ தான் மீனாட்சி அம்மனுடைய அந்த அவதார நோக்கம். அவங்க வெறும் பாண்டிய நாட்டில் உட்கார்ந்துருந்தா ஒரு பட்டத்து அரசி ஆனால் தானே அந்த அவதார நோக்கம் நிறைவேறும். சாதாரண பெண் மாதிரி உட்கார்ந்துருந்தா அவதார நோக்கம் நிறைவேறுமா? யாரை பார்க்குறாங்க? கைலை மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கணும். ஏன்னா அவர் தான் அவளுக்குரிய மணவாளன். இங்கே தாட்சாயினின்னு அவளுக்கு முதல்ல பேர். தட்சனுடைய மகள் அவள். தாட்சாயினியாக பிறக்கிறாள். எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு வாழ்க்கைப்படுகிறாள். தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் தட்சன் தன்னுடைய தகப்பன் யாகம் நடத்துகிறான். அந்த யாக வேள்வியில் போய் நான் நியாயம் கேட்கிறேன்னு கிளம்புறான். அவ சிவன் சொன்னார், உனக்கு அவமானம்தான் பரிசாக வரும், கணவன் சொல்லை கேள், போகாத. அந்த அம்மா அப்படி இருந்து போறேன்னாங்க.
ஏன்னா தன் கணவனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைக்காக எப்பொழுதும் குரல் கொடுப்பவள் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். அப்படித்தான் ஒரு சாதாரண பெண் எப்படி நினைப்பாளோ அப்படித்தான் கிளம்புனா தாட்சாயணி. தட்சன்ட்ட போய் நியாயம் கேட்குறா. தட்சன் என்னென்னமோ பேசுகிறான். கோபத்தில் தன் உடம்ப 51 துண்டாக்குனான். அப்படியே சக்கரம் சுற்றுன மாதிரி 51 துண்டு. அது ஒவ்வொரு பாகமும் விழுந்துச்சு. ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துல விழுந்துச்சு. அதுதான் சக்தி பீடம். மதுரையில் விழுந்தது என்ன தெரியுமா? அன்னையினுடைய ஹிருதயம் தான் மதுரையில் விழுந்தது. எனவே அத்தனை சக்தி பீடங்களுக்கும் இருதயமாக இருந்ததுனால தான் இருதயமாலா தான் ஓடிச்சு மதுரையில். ஹிருதமாலான்னு மாறிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு அது வேற மாதிரி மாறிடுச்சு. இருதயமாலா என்கிற நதி ஓடிய இடம் அது. அங்கதான் மச்ச அவதாரம் எடுத்தார் பெருமாள். மச்ச அவதாரத்தில் ஊழி காலத்தில் என்ன நடக்குங்கிறத அழகா நிகழ்த்தி காட்டினார். யாருக்காக? அப்போ ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அப்படி மதுரைக்கு மீன் வந்ததுக்கு காரணம் அதுதான். அப்படி கிருதமாலா நதி அதுல இருந்தவன் தான் சத்தியவரதன் ஒருத்தன் பாண்டிய மன்னன். அது தனி. இப்போ கிருதமாலா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்னை மீனாட்சி இருதயமாக இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னை மீனாட்சி கருவறைக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களை அறியாமல் உங்களுக்கு உடம்புக்குள்ள இருதய நோய் இருந்துச்சுன்னா அது சத்தியமாக நீங்குகிறது. அன்னையினுடைய குங்கும பிரசாதத்தை நெற்றிகளை இட்டுக்கொள்கிற பொழுது. இசிஜி பார்க்க வேணாமா சார்? வேணாம். உடம்ப கடம்புல போடுன்னா, உடம்ப கடம்புல போடு. ஃபர்னிச்சர் கடையில் போய் நல்ல மஞ்சக்கடம்பு கட்டில் வாங்கி 40,000 1 லட்சத்துக்கு வாங்கி அதில் உடம்பை போட சொல்லலை. இந்த உடம்பை கடம்ப வனத்தில் கொண்டு போடு. கடம்ப வனேஸ்வரராக சொக்கங்கிட்ட கொண்டு இந்த உடம்பை போடு. அவன் கொடிமரத்து முன்னால் விழுந்து வணங்கு. வந்த நோயும் வரப்போகிற நோயும் எல்லாம் ஓடி போயிருந்தான். அப்படி கடம்ப வனம். நல்லதான் அன்னை மீனாட்சி ஹிருதயம். அந்த ஹிருதயம் ரத்தத்தை எப்படி பம்ப் பண்ணுதோ அதுபோல் அன்னையானவள் தன் ரத்தத்தையே குங்குமமாக நமக்கு பிரசாதமாக தருகிறார். எனவே தான் அந்த குங்குமத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்குகிற அன்னை இப்போ அதிகார நந்தி ஓடுறார். அது பெண்ணு மாதிரி எனக்கு தெரியல. பயங்கர கம்பீரமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இப்படி பெண்களை நான் பார்த்தது இல்லை. மிடுக்கோடு, வெற்றி களிப்போடு, பெருமிதத்தோடு ஒரு பெண் வருகிறார். ஈஸ்வரன் சிரிக்கிறார். அப்படியே வருகிறார். அன்னையும் அப்படி எதிர்கொண்டு போகிறார். ஒரு கட்டத்திலே அன்னை அப்படியே நின்று விடுகிறார். நின்றவுடன் சிவபெருமானுடைய தீட்சணிய பார்வை படுகிறது. ஏற்கனவே அசரீரி சொல்லியிருக்குது, தனக்குரிய மணாளனை நேர் எதிராக சந்திக்கிற பொழுது அவளுக்குரிய அந்த 3வது தனம் மறையும். அவர்தான் அவளது மணாளன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை கூட போன அமைச்சர் சுமதிக்கு தெரியும். அங்கே அமைச்சரும் பெண்ணு தான். அம்மா என்ன பண்ணாங்க? அது வரைக்கும் இப்படி போனவங்க கண் இப்படி இருக்கும் தடாதகைக்கு. இப்படி போன அம்மா அடுத்த நிமிடம் கண் இப்படியே கீழே வருது. கீழே வந்து நிலத்தை கீறி கொண்டிருக்கிறாள். இப்பொழுது வந்த சுமதிக்கு தெரிந்து விட்டது, ஆகா இவர்தான் இவள் மணக்கப் போகிற கணவன். அம்மா, உங்களுடைய பிறவி பயனை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய மணாளன் இதோ எதிரில். பெண்ணுக்கே உரிய அச்சம், மடம், நாணம், பெயர்ப்பு என்கிற அந்த 4 தன்மையிலே அன்னையானவள் அப்படியே குனிகிறாள். எல்லாம் வல்ல சொக்கன் சொல்லுகிறான், நீ எப்பொழுது மதுரையை விட்டு கிளம்பினாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு பக்கபலமாக நான் வந்தேன். நீ வில்லெடுத்து கிளம்புகிற பொழுது நான் பினாக வில்லெடுத்து உன்னை ஆட்கொள்வதற்காக உன் கூடவே வந்தேன். இப்பொழுது நேருக்கு நேராக நாம் சந்திக்கிறோம். போ, மதுரை எம்பதிக்கு வந்து பாண்டிய நாட்டிலே ஊர் பார்க்க, உலகம் பார்க்க உம்மை நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்று ஆளாள சுந்தரன் திருவாய் மலர்ந்தருள அப்பா அம்மா தலையை கீழே போட்டவங்க தான். அது வரைக்கும் கம்பீரமாக இருந்த அம்மா. நீங்கள் சித்திரை திருவிழாவில் பார்க்கலாம், 9ஆம் நாள் வரைக்கும் அம்மா வரக்கூடிய அழகு அப்படி கம்பீரமாக வருவா. அதுவும் பட்டாபிஷேகத்தன்னைக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் பார்க்குறதுக்கு. மகா பிரம்மாண்டமாக வெள்ளி சிம்மாசனத்தில் இப்படி உட்காந்து கையில் செங்கோல் பிடிச்சி
அப்படி ராயர் கிரீடத்தை வச்சுக்கிட்டு பாண்டியனுக்குரிய அந்த வேப்பம்பூ மாலையை அணிஞ்சு அப்படி பரிவட்டம் கட்டி அப்படி வர்ற கம்பீரம் இருக்குது பாருங்க. ஆத்தே, வாழ்க்கையில் பதவி வேணும்னு நினைக்கிறவங்க, பதவி உயர்வுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மீனாட்சி பட்டாபிஷேக காட்சியை கண்டிப்பாக பார்க்கணும். மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடுவா. அப்படி பட்டாபிஷேகத்தப்ப அப்படி வர்றா. திக்கு விஜயத்தப்ப அப்படி வந்தவ அடுத்த, ஏன்னா உடனே திருமணம் எடுக்கலை, சொல்லிவிட்டு வரணும். எப்படி வருவார் சொக்கநாத பெருமான்? கழுத்தில் பாம்பு, இடுப்பில் புலித்தோல், சுடுகாட்டி எலும்பு. இதுவா மாப்பிள்ளை அப்படின்னு யாரும் கேட்டுருவாங்கல்ல. அப்படி தான் வர்றாரு. காஞ்சன மாலை பார்க்குது, ஐயோ இது என்னடி இது, நீயா போய் ஏதோ தேடிட்டு வந்துட்டு எப்படி? உடனே அந்த அமைச்சர் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் அப்போ விழுந்தது. இவரை சந்தித்த பொழுதுதான் அந்த 3வது தினம் மறைந்தது. எனவே இவர்தான் மணாளன். ஊருக்குள்ளே என்ன பேசுவாங்க? கழுத்தில் பாம்பு வச்சுருக்கிறாரு, இடுப்பில் ஒரு மாப்பிள்ளை இப்படி வந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர் கருப்பாக இருக்க மாப்பிள்ளையே வெள்ளையாக மாற்றிடுவோம். நம்ம கல்யாணத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடே அப்பா, வந்தவங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ பியூட்டி பார்லர் தான் வர்றாங்க. இப்போ ஒரு காலத்தில் மணப்பெண்லாம் வந்து வீட்டில் இருந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பியூட்டி பார்லர்லேருந்து நேராக மண்டபத்துக்கு வருது. அதுக்கு முன்னால் அவங்க அம்மா பியூட்டி பார்லர் போயிருக்கு. அப்படி போயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் காஞ்சனமாலை அப்படிலாம் மேக்கப் பண்ணிக்கல. சாட்சாத் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி ஆலவாய்க்கு அரசிக்கு யார் பியூட்டிஷியனாக வந்தால் தெரியுமா? ஒரு பக்கம் லட்சுமி, இன்னொரு பக்கம் சரஸ்வதி. இவங்க 2 பேரும் தான் அழகுபடுத்துகிறாங்க. அழகுக்கே அழகு சேர்க்கிற விதமாக மீனாட்சி. சொக்கர் வரணுமே, சொக்கர் வரணும், சொக்கர் வரணும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வர்றாரு மீனாட்சிகிட்ட காஞ்சனமாலை. சொல்கிறாங்க, என்னடி இப்படி வர்றாரு, ஊருக்குள்ளே பயந்து பிள்ளைகளாம் ஓடிட போகுது, இவரையா கட்டிக்க போகிறான்னு சொல்லி கேவலமாக பேசுவாங்க. நீ உலகத்தெல்லாம் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை, உன் மாப்பிள்ளை அழகாக இருக்க வேண்டாமா? உடனே செய்தி போகுது சிவபெருமானுக்கு. அப்படியா, பார்த்துக்கலாம், அவர் தான் எப்போ வேணாலும் எடுப்பார், எப்படி வேணாலும். பிறவா யாக்கை பெரியவன் இல்லையா, எப்படி வேணாலும் அவர் அலங்காரம் பண்ணிக்கலாம். அவருக்கு அலங்காரம் பண்ணது யாரு? எல்லாரும் விஸ்வகர்மாவே வர்றார். எப்படி வர்றார் தெரியுமா? சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றை அந்தார் தனந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலநகற்றி வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்துலகும் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம்னு பரஞ்சோதியார் சொல்றார். அப்படி வராரா? எப்படி வராரா? அண்ட சராசரங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய அண்ட கோடி பிரகாசமாக இருக்கக்கூடிய சுந்தரனாக வருகிறார், சுந்தரேஸ்வரனாக வருகிறார். அப்படி வர்றாரு. அழகுனா அப்படி ஒரு அழகு. இப்போ காஞ்சனமாலை பார்க்குற, ஐயோயோ வந்தான் மனுஷன் அப்படி வர்றான், இல்லைன்னா இவ்வளவு அழகாக வந்தால் திஷ்டி பட்டுருமேன்னு சொல்லி வேகமாக போய் தன் மருமகனுக்கு திஷ்டி போட்டு வைக்கணும்னு சொல்லி முதல்ல ஈசனுக்கு திஷ்டி போட்டு வச்ச பெருமை காஞ்சனமாலைக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்கள் 10ஆம் நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு மாத்திரம் சிவபெருமான் திஷ்டி போட்டு வச்சு வருவார். நீங்கள் ஒன்று பார்த்து பார்த்து ரசிக்கணும். சும்மா உட்காந்து சாமி ஊர்வலத்தை மாத்திரம் பார்க்கக்கூடாது. என்ன ஆபரணம் போட்டு வர்றாங்க, என்ன கிரீடம் வச்சுட்டு வர்றாங்க, என்ன செய்கிறாங்க. அப்போ சொக்கருக்கு திஷ்டி யோசிச்சு பாருங்களே. அப்படி சொக்கநாத பெருமானுக்கு சொக்க நாயகியினுடைய கரம் பிடிக்க போகிறார். அப்படி வர்றாரு. வருகிற பொழுதே அந்த தன்மை. இப்போ மீனாட்சிக்கு டவுட் வந்துருச்சு, அவர் தானா இவர், இவ்வளோ அழகாக இருக்கிறாரே. கவியரசு கண்ணதாசன் வைரவர்களில் சொன்னோம்னா, மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையினிலே கட்டி வைத்த மாலை தர கொட்டியது மேலம் குவிந்தன கோடி மலர்கள் கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க குலம் வாழ்க குடி வாழ்கன்னு சொல்வார். அப்படி வந்த அழகு அவ்வளோ ஒரு பேரழகு, சுந்தரன் இல்லையா? அதனால தான் சிவபெருமானுடைய அந்த அழகுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. அப்படி ஒரு பேரழகு பொருந்தியவனாக வருகிறார். அம்மா வந்து அவர் தான் பார்க்கணுமா? எப்படி பார்க்கறது? ராமரை மாடத்திலேருந்து சீதை பார்க்குறா. பார்த்துட்டு அந்த சிவதனுசை முறிச்சிட்டாது அவர் தானான்னு ஒரு கவலை அவளுக்கு வந்துடுது. மணமேடைக்கு வரும்போது தான் பார்க்குறானா. எப்படி பார்க்குறானா? மணமேடையில் உட்கார்ந்த பிறகு கைவளை திருத்துளி போல் கடைக்கண் நோக்கினாள் அப்படின்னு எழுதுவான். அந்த கைவளையில் இப்படி திருத்துற மாதிரி இப்படி பார்த்தாங்களாம்.
அது வரைக்கும் நேருக்கு நேரம் பார்க்கல. இப்போல்லாம் ஃபோன் பேசிடுறாங்கல்ல. ஆமாம், 2 மாதம் ஃபோன் பேசிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேசாத நிறுத்து. இந்த பேசுகிறதெல்லாம் 2 மாதம் பேசி முடிச்சிடுறாங்க. கைவளை திருத்ததி போல் கடைக்கண் நோக்கினால்னு எழுதுவார் கம்பர். அப்படி மீனாட்சிக்கு மனசுக்குள்ளே ஒரு இது, அவர் தானே இவர், நம்ம போய் கைலாயமலையில் பார்த்தோம்ல அவர் தானே இவர் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறாங்களாம். அப்படி ஒரு வெக்க பார்வை. அதை பார்த்த உடனே அந்த சொக்கநாதரும் மீனாட்சி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை சொல்லுகிற பொழுது அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன தெரியுமா? சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. அபிராமப்பட்டர் சொல்கிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னா சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடியவர்கள். மீனாட்சி சொல்லா இருந்தா சொக்கநாதர் பொருளா இருப்பார், சொக்கநாதர் சொல்லா இருந்தா மீனாட்சி பொருளா இருப்பாங்க. இப்படி ஒரு தம்பதியை உலகம் பார்க்குது. இப்படி உலகத்தில் இருக்க தம்பதிகள் யாருமே இல்லாத அளவுக்கு அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அப்படி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி அண்ட சராசரங்கள் அத்தனை பேர் வந்தாச்சு. அகத்தியம் பெருமாள் ரசிக்கிறார். எப்பா, நான் கைலாயமலையில் கூட இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்க முடியல. ஆனால் இங்கே பாண்டிய நகரமே நிற்கிது. நகரமே விழாக்கோலம், நகரமே அலங்காரம். சும்மா வாங்க, நம்ம எப்படிப்பட்ட ஊரில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்குங்க. நம்ம வீட்டு புள்ள மீனாட்சி, நம்ம மருமக புள்ள தான் சொக்கநாதன். அதனால் நமக்கு செய்யாமல் யாருக்கும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் நம்ம மீனாட்சிக்கு கல்யாணம் மாப்பிள்ளையை வரவழைச்சு இங்கே வச்ச மற்ற தலங்களில் எல்லாம் அவதாரம் எடுப்பாள் உமையவள். அவதாரம் எடுத்து முடிகிற பொழுது திருக்கல்யாணம் நடக்கும். முடித்த உடனே பார்வதி பரமேஸ்வரனும் போயிடுவாங்க. ஆனால் இந்த பூலோகத்திலே எல்லாம் வல்ல இறைவன் பார்வதி பரமேஸ்வரனாக கிளம்பாமல் இந்த பூலோகத்திலே சுந்தரபாண்டியனாக ஆட்சி சிவபெருமான் புரிந்திருக்கிறார்னா அது நாம் செய்த பேரு. நமக்காக நம்மளோடையே தங்கிட்டார், மற்ற தலங்களில் இல்லை. எல்லாரும் வருத்தப்படுறான், நாங்கள் மதுரையில் பிறக்காமல் போயிட்டோம் ஐயா. சிவபெருமானே இங்கே ஆட்சி புரிகிறான். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் உக்கிரபாண்டியனாக இப்படி ஆட்சி செய்த தலம் வேறு எங்கேயும் கிடைக்காது. அதனால தான் மதுரைக்கு அவ்வளோ சிறப்பு. வந்தவர் இங்கே இருக்கிறார். அம்மாவும் பார்த்தாங்க. முதல்ல மாசியில் கல்யாணம், 6 மாதம் அம்மா, 6 மாதம் ஐயா. திருமணநாயக்கர் தான் அதை மாத்துறார், சித்திரைக்கு கொண்டு வரார். சைவத்தையும் வைணவத்தையும் சேர்க்க வேண்டும்னு சித்திரைக்கு வந்தவொடனே எதில் பிடுங்கிறது? அம்மாவே மனமும் வந்து சொல்லிட்டாங்களாம், 2 மாதம் விட்டு கொடுத்துட்றேன் எம்பெருமானுக்கு அப்படின்னு. அம்மாவுக்கு 4, ஐயாவுக்கு 8. அதனால் 4 மாதம்தான் அம்பாளுடைய ஆட்சி. அது இப்போ பிற்காலத்தில். அப்போ அன்னை மீனாட்சி எப்படி இருந்தாங்களாம் திருமண மண்டபத்தில்? நீரும் தன்மையும் போல, நீரும் பாலும் போல, பண்ணும் இன்னிசையும் போல. அப்போ அந்த திருமண மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கிற பொழுது சொல்லுகிறார், உலகத்தில் இப்படி காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி இந்த வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விதத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருக்கல்யாண நிகழ்வு இந்த மதுரையில் அரங்கேறி இருக்கு. அதை வருஷா வருஷம் பார்க்குற பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படின்னா எல்லாம் வல்ல இறைவன் அப்படி இருந்தாங்களா? அப்படி அற்புதமாக உலக அழகே கொள்ளை கொண்ட விதமாக அத்தனை பேர் இங்கே வந்தாச்சு. அப்படிப்பட்ட அற்புதமான மீனாட்சியினுடைய அவதாரம், அங்கேயர்கண்ணியினுடைய அவதார நோக்கம் நிறைவேறியது அவளுடைய திருமணத்தில் தான். அப்போ விச்சாவதிக்கு கொடுத்த வாக்கு 3 வயது பெண் குழந்தையாக வரணும். சிவபெருமான அகத்தியருக்கு கொடுத்த வாக்கு. சரி, கடவுள் ஏன் திருக்கல்யாணம் புரிகிறாரு? இறைவன் எடுக்கிற திருமேனி 3: யோகியாய், போகியாய், வேகியாய். போகம் என்பது இன்பம். உலக வாழ்க்கையில் இறைவனும் இரவியும் புருஷனும் பெண்டாட்டும் ஆகி போக வாழ்க்கை வாழாமல் போனால் உலகத்து உயிர்கள் எப்படி உருவாகும்? எனவே இறைவன் திருமணம் செய்வது நம் பொருட்டு, நம்முடைய சந்ததி வளர்வதன் பொருட்டு, உயிர் இனம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் திருக்கல்யாணமே புரிந்து கொள்கிறார். அந்த தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இறைவன் திருமணம் செய்வதனுடைய தத்துவம், கல்யாணம் புரிவதனுடைய தத்துவம் நம் பொருட்டு, நமக்காக. இறைவனுடைய திருமணத்தை பார்க்குற பொழுது அன்றைக்கி எல்லாரும் பாருங்கள், திருமாங்கல்யத்தை நம்ம மாற்றிக்கிறோம். அவன் நித்திய சுமங்கலி, வைரத்தாலி அணிஞ்சிருப்பா, தங்க கிளி வச்சிருப்பா. அன்னைக்கு சொக்கநாதருடைய தலையில் ஒரு கிரீடம் இருந்துச்சே, அது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா?
அந்த ஒரு கிரீடம் அப்படி ஒரு அழகு பொருந்திய கிரீடம். அதை வச்சு இந்தியாவுடைய 20 வருஷ பட்ஜெட்டை போட்டுடலாமா? எவ்வளோ விலை மதிப்பு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ சொத்து. மீனாட்சிக்கு அலங்கரிக்கப்படுகிற ஒவ்வொரு கிரீடமும் விலை மதிப்பில்லாதது பெருமக்களே. அவள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். ஒன்றா ரெண்டா? இந்த மதுரையில் ஒரு ஆங்கிலேய கலெக்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, கோயிலுக்கு வரமாட்டார், சித்திரை வீதியிலே சுற்றிக்கிட்டு இருப்பாராம், குதிரையில் டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டு இருந்தார். அப்போ சித்திரை வீதியிலே சுற்றிக்கிட்டு இருப்பார், கோயில் பக்கம் வரமாட்டார். அவர் கிறிஸ்டியனு. அவர் எங்கே படுத்துருக்கிறாருன்னா, இன்னைக்கு OWCA இருக்கு பாருங்க, அங்கே தான் அவருக்கு மாளிகை. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, உள்ளே படுத்துருக்கிறாரு. உடம்புல வேற அன்னைக்கு ரொம்ப திமிராக பேசிட்டார். என்னென்னமோ பேர் வச்சு கும்பிட்றீங்களேன்னு ஏதோ சொல்லிட்டார். அதனால் உடம்பெல்லாம் முத்து முத்தா அம்பாள் வந்துட்டா, படுத்து கிடக்கிறார். அப்போ ஒரு சின்ன குழந்தையா வந்து கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்துச்சான். கொண்டு வந்து இப்போ இருக்க நேதாஜி சிலைக்கிட்டே விட்டுடுச்சு. அடுத்த வினாடி அந்த மழையினால் இடி இடித்து மின்னல் வெட்டி அவன் இருந்த இடமே அப்படியே தரமட்டமாக போகுது. பதறி போயிட்டான். பதறி போய் என்னை உயிரோடு காப்பாற்றியது அன்னை மீனாட்சி அப்படின்னு ஓடுறான். அடுத்த நாள் ஓடுறான். ஓடிப்போய் என்ன பண்ணானா, அவன் போட்டிருக்கிறது பூட்ஸு. மீனாட்சி அம்மனுக்கு தங்கத்திலே பூட்ஸு செஞ்சு கொடுத்துருக்குறான். தங்க திருவடி, தங்கத்தினால பூட்ஸு. அது என்னைக்கு அணிவிப்பாங்க? குதிரை வாகனத்தில் வரும்போதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஆடி மாதம் முளைக்கொட்டு உற்சவத்தில் 8ஆம் திருநாள் ஆடி வீதியில் நடக்கும். அந்த ஆடி வீதியில் 8ஆம் திருநாள் போய் பாருங்க. பீட்டர் ரோஸ் கொடுத்த அந்த தங்க திருவடியை அணிந்து கொண்டு ஒய்யாரியாக அன்னையாளவள் வருவாள். அந்த காட்சி காண்பதற்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவன் தான் பேரையே மாற்றிக்கிட்டான், பீட்டர் ரோஸ் பாண்டியன்னு மாற்றிக்கிட்டான். அத்தனை பேரையும் அண்ட சராசரங்களை புறந்தாள்பவள் சாதாரணமானவ கிடையாது. அப்படி உலகமே வியக்கிற திருமணத்தை நிகழ்த்தி காட்டினான். இந்த மதுரை எம்பதியில் திருமண மேடை எப்படி இருந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற மேடையை நான் சொல்லணும் இல்லையா? பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றா பார்க்குறவேன் நான். நல்ல வெட்டி வேர் போடுறாங்க, அரபா அற்புதமாக வெட்டி வேர். அப்படி வெட்டி வேர் அப்படியே வெட்டி, சாதாரண வெட்டி வேர் கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டாலே இன்னும் ஒரு 4 நாளைக்கு அந்த 5 நாளைக்கு அந்த வாசனை இருக்கும். அப்படி ஒரு வெட்டி வேறு விதானம் அமைத்து அந்த பூ ஆண்டாள் பூக்கடை செல்வராஜ் அவர் தான் வருஷம் மீனாட்சிக்கு எத்தனை லட்சம் தெரியுமா? நம்ம சாதாரண மணமேடைக்கு 1.5 லட்சம் கொடுக்குறோம். மீனாட்சிக்கு அலங்கரிக்கிற அந்த மணமேடை இன்னைக்கு தேதிக்கு 40 லட்சம். 40 லட்சம் ரூபாய்க்கு மலர்களை கொண்டு முழுக்க அன்னை மீனாட்சியினுடைய அற்புதமான மனம் மேடை அலங்கரிக்கப்படுகிறது. பிரம்மன் வேத மந்திரங்களை ஓதுகிறார். இன்னைக்கு அம்மாவுக்கு பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. சந்தன கும்பா 100 வருஷம், கற்பூர தட்டு 100 வருஷம், தங்கத்தட்டு. அது பன்னீர் செம்பு 100 வருஷம். ராஜா பட்டர் அது அழகா சொன்னார். இந்த தட்டு 100 வருஷம் ஆச்சு. 1823 வழங்கப்பட்டது. ஒன்னொன்னும் புராதன பெருமை மிக்கது. அப்படி அன்னையானவள் இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அவளுக்கு அன்னை யாரு? பெருமாள். அப்போ பெருமாள் யாரு? எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? கள்ளழகர் பெருமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் என்ன கதை சொல்லியிருக்கிறாங்க? மீனாட்சி கல்யாணத்துக்காக கள்ளழகர் புறப்பட்டு வராரு. வர வழியில் எல்லாரும் அவரை பார்த்து பழஞ்சாப்பிடு, அது சாப்பிடு, இது சாப்பிடுன்னு கொடுத்து கல்யாணத்தையே மறந்துட்டாராம். மதுரைக்கு வர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போயிருந்தான். திடீர்னு ஒரு நதி ஓடுறதை பார்த்தாராம். ஆகா, இந்த நதி இருக்கேன்னு பார்த்துட்டு கோவிச்சுட்டு திரும்பிட்டாராம். இப்போ கூட ஒரு அம்மா சொல்லிச்சு, அழகர் ஏன் கோவிச்சுட்டு போகிறாரு? நான் சொன்னேன், உங்களெல்லாம் விட்டு பிரிக்க மனம் இல்லாமல் போகிறாருமா. வரும்போது 10 லட்சம் பேர் கூப்பிட்றீங்க, போகும்போது அவர் அனாதியாக போய்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த சுந்தரராஜம்பட்டி தாண்டி ஆச்சுன்னா ஒரு 50 பேர் தான். அப்போ பெருமாள் கோவுக்கு வர மாட்டாரா? பெருமாளுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? வரும்போது மாத்திரம் வா பெருமாளே, வா பெருமாளே, வா பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறப்ப அம்போன்னு விட்டாங்க. ஆற்றுல இறங்குறப்ப 30 லட்சம் பேர் நிற்கிறாங்க. அப்படியே மிரண்டு போயிட்டு அந்த ஆண்டெல்லாம். கோவிந்தான் அந்த 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் உள்ளே இறங்குறாரு. அப்பேற்பட்ட அழகர் தன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சீக்கிரம் வந்திருப்பார்ல.
இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தாராதத்தம் செய்யணும், தாரவார்த்து கொடுக்கணும். நம்ம வீட்டு திருமண முறைகள் அம்பாளுடைய திருமண முறையை பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். முளைப்பாடுகை இடுதல், முகூர்த்த கால் இடுதல் எல்லாமே நடக்குது. அம்பா வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டபப்படியாக போகிறாங்க. சித்திரை வீதியில் போயிட்டு முத்துராமையர் மண்டபப்படியில் கன்னி ஊஞ்சல் ஆகுறாங்க. கன்னி ஊஞ்சல் ஆகிற அந்த இடத்துல தான் 33 கோடி தேவர்களும் உட்காந்து சுந்தரேஸ்வரர் திருமணத்தையும் தடாதகை பிராட்டி திருமணத்தையும் உறுதி பண்ணுறாங்க. உறுதி பண்ணி ஓலை வாசித்து அப்புறம் தான் திருமணம் நம்ம வீடுகளில் நடக்கிற மாதிரி. அதனால தான் பத்திரிக்கையில் நம்ம கவனமாக பேர் போடணும். வீட்டில் 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னா, மொதல் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குதுன்னா திருவளர் செல்வின்னு போடணும். 2வது பிள்ளை கல்யாணம் நடக்கும்போது திருநிறை செல்வின்னு போடணும். இங்கிட்டு பையனுக்கு அதே மாதிரி தான். 2 பையன் இருக்கிறான்னா திருவளர் செல்வன் முதல் பையனுக்கு, 2வது பையனுக்கு திருநிறை செல்வன். இப்போ அந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, இந்த வீட்டில் ஒரு பையன் தான் இருக்கான். அப்போ பத்திரிக்கையில் பாருங்கள் வளர் செல்வன்னு போடுவாங்க. எங்கடா போய் தெரிறது? இதெல்லாம் தெரிகிறதில்ல. திருநிறை செல்வன். அதே போல் அந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்கான், பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. மாப்பிள்ளை கடைசி மாப்பிள்ளை அவங்க வீட்டில், அவர் திருநிறை செல்வன். இந்த இடத்துல திரு வளர் செல்வின்னு போடலாமா? போடக்கூடாது. அவள் பெண், அதுக்கப்புறம் பெண் இல்லை, அதனால் அவள் திருநிறை செல்வி. அதனால தான் எழுதுனா திருநிறை செல்வி மங்கையர் கரசி திருமணம் இனிதானதுன்னா. திருநிறை செல்வி நிறைவு. அப்போ எங்கள் மீனாட்சி திருநிறை செல்வி. அங்கிட்டு சொக்கருக்கு தம்பி கிடையாது, அவர் திருநிறை செல்வன். திருநிறை செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய செல்வம். அப்படி சுந்தரேஸ்வரர் திருமணம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை தடாதகை பிராட்டி அங்கேயர் கண்ணி. இவளுக்கு ஏன் அங்கேயர் கண்ணின்னு பேர்? கண்கள் அப்படி அகன்று இருக்குமா. கயல் கண்ணினா, கயல்னா மீன். இப்போ மீனுக்கு என்ன குணம்? பாண்டிய நாடுங்கிறதுனால மீன் கிடையாது. மீனுக்கு என்ன குணம்னா, மீன் தன் இமை விழிகளை மூடவே மூடாது, எப்போதும் கண்ணு. அதனால தான் வீட்டில் வந்து மீன் வளங்கன்னு சொல்கிறோம். மீன் எதுக்கு வீட்டில் வளர்க்குறோம்? இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எதுனா மீன் தான். வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்மெல்லாம் தூங்கினா கூட மீன் தூங்காது. நம்மளையெல்லாம் பாதுகாக்கிற விதமாக அதை வாஸ்து மீன்னு சொல்லாதீங்க. வீட்டில் உயிரினங்கள் இயங்கி கொண்டே இருக்கணும். பள்ளி போனால் அடிக்கிறோம், கரப்பாம்பூச்சி போனால் அடிக்கிறோம், அது ஆபத்து வருமே நினைக்கிறோம். ஆனால் உயிரோடு தான் வாழணும். வள்ளல் பெருமான் அதுதான் சொன்னார், உயிரோடு வாழ்வது என்பது வேறு, உயிர்களோடு வாழ்வது என்பது வேறு. நம்மளாம் உயிர்களோடு வாழ பழகணும்னார். அப்போ உயிர்களோடு வாழணும். அப்போ எதற்காக இதெல்லாம் நடக்குது? அப்போ மீன் போன்ற கண்கள் அகலமானவள், அவளுடைய விழி அகலம். எப்படி மீன் தன் இமை மூடாமல் தன் இனத்தை பாதுகாக்கிறதோ அதுபோல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சி இந்த இமையை மூடாமல் உலகத்தில் இருக்கிற தன் இனத்தையெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவளுக்கு அங்கையர் கண்ணி, அதுக்கு பின்னால் தான் மீனாட்சி. மீனாட்சி. அச்சம்னா அச்சனம், அயனம் அப்படின்னு சொல்கிறோம். சிவபெருமான் சிவதீட்சை பெற்றுட்டீங்களான்னு கேட்போம். மகா பெரியவா சிவதீட்சை கேட்பாங்க, சிவதீட்சை பெற்றுட்டீங்களா? சிவதீட்சை பெறுவது என்பது பஞ்சபுராணம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரியணும். விபூதி பூசுதல் என்பது வேறு, விபூதி தரித்தல் என்பது வேறு. விபூதி தரிக்கிறது வேற, பூசுறது வேற. எடுத்து அப்படி நிறைய இருக்குது. பஞ்ச புராணம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் தீட்சை. ஆனால் எந்த தீட்சையும் கொடுக்காம எம்பெருமானும் பெருமாட்டியும் சித்திரை திருவிழாவின் போது 12 நாள் வீதியில் வர்றாங்களே, இதைத்தான் சொன்னாங்க சாம்பவி தீட்சை. நம்மிடம் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மத, மாச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா குற்றங்களையும் நீக்குவதற்காக இறைவன் 12 நாட்களும் திருவீதி விழா வந்து அவர் வர்றது யாருக்காகனா நமக்காக, நம்முடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் நீக்குவதற்காகத்தான் இறைவன் திருவீதி விழா வந்து சாம்பவி தீட்சை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் போய் சாமியை பார்த்து, நீ சாமியை பார்க்கல சாமி, நம்ம போய் சாமியை பார்க்கல, அவர் கூப்பிடுறாரு நீ வா, என்ன நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன்டா. அதான் சாம்பவி தீட்சைன்னு பேர். அயன தீட்சை, நயன தீட்சை. அயனம்னா கண்ணு. கண்ணு இப்படி பார்த்த உடனே அந்த மீன் தன் குஞ்சுகளை பொறிக்கிறதோ அப்படி போல. அதனாலதான் அன்னை மீனாட்சிக்கு அந்த பேர். அப்படியே உலகத்து உயிர்களை எல்லாம் காத்து இன்னைக்கு வரைக்கும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்.
சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரவர் வாழ்க்கையில் மீனாட்சி நடத்தாத அற்புதங்களே இல்லை. எல்லார் வாழ்க்கையிலும் மீனாட்சி அற்புதங்களை நடத்துகிறார். ஒரு பெண்ணரசியாக மன்னரசியாக இந்த தலத்திற்கு வந்து அற்புதமான கல்யாண கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறார். எப்பேற்பட்ட திருமண கோலம் உலகமே கேட்குது. கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஃபோனு, திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஃபோன், ஐயா அருமையாக இருக்கியா. எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் திருமாங்கல்யத்தை மாற்றுறாங்க. அதில் பக்கத்தில் வீட்டுக்கார வேற உட்கார வச்சுக்கிறாங்க. எப்படி தான் டிக்கெட் கிடைக்குமோ தெரியல அவங்களுக்கு. அவரை கட்டியாங்குது ஒரு அம்மா. அவர் நான் தான் ஏற்கனவே கட்டிட்டேனே அப்படிங்கிறார். அப்படி உட்கார வச்சு அதில் ஒரு எல்லாருக்கும் மாதர்குல திலகங்கள். அது கிழமை பார்க்க மாட்டோம் நம்ம. அது என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அதெல்லாம் கிடையாது. மீனாட்சிக்கு திருமாங்கல்ய பூட்டியாச்சுன்னா நம்ம மாற்றணும் கயிறை. எவ்வளோ பெரிய உன்னதம் பார்த்தீங்களா. எல்லாரும் மீனாட்சியாகவே இருக்கிறோம் இங்கே. நம்ம அவள் ஏற்றுக்கிறா, அத்தனை பேரையும் ஏற்றுக்கிறா. திருமாங்கல்யம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த மங்களத்தின் அடையாளம். அந்த காட்சியை பார்க்குறப்ப அந்த சிவாச்சாரியர் உக்கிரபாண்டி பற்றுவகையில் வரக்கூடியவங்க, குலசேகர பற்றுவகையில் வரக்கூடியவங்க, குலசேகர பற்றுவகையில் வர்றவங்க தான் வந்து சொக்கநாதராக வருவாங்க, பிரதிநிதியாக வருவாங்க. உக்கிரபாண்டி பற்றுவகையில் வர்றவங்க தான் மீனாட்சியாக வருவாங்க. அப்படி வந்து அந்த காட்சி நடத்துவாங்க. நம்ம வீடுகளில் எப்படி அக்னி வளம் வருகிறோமோ அதுபோல் அக்னி வளம் வந்து பொறி போடுவாங்க. பொறி என்பது முக்தியை தரக்கூடியது. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து எல்லாம் நடக்குவாங்க. அப்படியே திருமணம். அப்படி கன்னி ஊஞ்சலாறுதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் தத்துருவமாக நம்முடைய மதுரை எம்பதியிலே நடக்கிற அந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் தான் திருமணம் நடந்துச்சு. 1981 தக்காரா இருந்த விஎன் சிதம்பரம் செட்டியார் அவர்கள் இது ஒரு 50,000 பேர் பார்த்தா நல்லா இருக்குமே, எல்லா பக்கமும் பார்த்தா நல்லா இருக்குமே நினச்சி இந்த இடத்துக்கு மாற்றினாங்க. இப்போ இருக்கிறது மேற்காடி வீதியும் வடக்காடி வீதியும் சந்திக்கிற இடம். அங்கே தான் வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவெல்லாம் நடக்கும். அந்த இடத்துக்கு வந்தாலே வாரியார் சுவாமி ஞாபகம் வந்துடும். அப்படி உட்காந்து சொல்லக்கூடியவங்க. அந்த இடத்துல இப்போ திருமணம் நடக்குது. எல்லாரும் வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி திருமண வைபவம் அழகாக நடந்தது அன்னை மீனாட்சியினுடைய திருமணம். அதுக்கப்புறம் நடந்த 4 திருவிளையாடல் தான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு 4 திருவிளையாடல் சிவபெருமான் நடத்துகிறார். இந்த மதுரை எம்பதிக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சபை உண்டு. இந்த மதுரைக்கு என்ன சபை அப்படின்னா வெள்ளி அம்பலம்னு பேர். தாமர சபை பார்த்துருக்குறோம், சித்திர சபை பார்த்துருக்குறோம், பொன்னம்பலம் பார்த்துருக்குறோம். ஆனால் மதுரைக்கு வெள்ளி அம்பலம் எப்படி வந்துச்சு? வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் திருமண காட்சி பார்த்துட்டாங்க. பார்த்து முடித்த உடனே சாப்பிட்றதுக்கு போகணும். ஐயனே நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? தில்லைகளை உங்கள் காட்சியை பார்த்த பிறகு தானே சாப்பிடுவோம். தில்லைகளை ஆனந்த தாண்டவம் பார்த்த பிறகு தானே சாப்பிடுவோம். அப்படி ஒரு காட்சி எங்களுக்கு கொடுக்கணுமே, இல்லாட்டி நாங்கள் எப்படி சாப்பிட்றது? அப்போ சொன்னார், பூலோகத்தில் நீங்கள் வந்திருக்கிற தலம் எப்படிப்பட்ட தலம் தெரியுமா? சிவபெருமான் சொல்லுகிறார், உலகத்திற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய தலம், சுவாதிஷ்டானமாக இருக்கிற தலம், மணிப்புரமாக இருக்கிற தலம், ஹிருதயமாக இருக்கக்கூடிய தலம் திருவாரூர் என்பது மூலாதாரம். அங்கே தியாகேச பெருமானாக இருக்கிறார். திருவாரூர் மூலாதாரம், திரு ஆனைக்காவல் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் திருக்காளஹஸ்தி, அநாகதம் தில்லை, விசுத்தி தொண்டை இருக்கு பாருங்க. இந்த தொண்டைக்கு அற்புதமான ஒரு தலம் தில்லை. அழகா அநாகதம் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு வந்து இங்கே துரியா, இதுக்கு மேலே கைலாசம், அதுக்கு மேலே துவாதசாந்தம். அப்போ 6 ஆதாரங்களை கடந்து காசி தான் இந்த புருவ மத்தி காசி. அப்போ ஒவ்வொரு தலமாக காளஹஸ்தி, அதுதான் அப்படி ஆங்கை என்று சொல்லப்படுவது காசி, அதுக்கு மேலே கைலாயம், அதுக்கு மேலே துவாதசாந்த பெருவழி. அப்படிப்பட்ட ஒரு பெருவழியில் கேட்குறீங்க இந்த காஸ்மிக் டான்ஸ். நம்மளாம் சிவபெருமான் வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி, பார்வதி தான் கைனட்டிக் எனர்ஜி. ஒரு ஆணை இயக்குகிற சக்தி பெண்ணுக்கு உண்டு. ஆண் அப்படியே தான் இருப்பான், சிவம் அப்படியே தான் நிற்கும்.
சிவத்தை இயக்குறது யாரு? சக்தி. அதனால தான் சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார். அப்படி இயக்கக்கூடிய ஸ்டாட்டிக் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜி நம்ம படிக்கிறோம். அப்படி சிவபெருமான் நிலை ஆற்றல், சக்தி தான் இயக்க ஆற்றல். அப்போ இயங்கணும். இப்போ சிவசக்தி சொரூபம் ஆயிட்டாரு. இந்த மதுரையில் ஒரு காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் டான்ஸ் கொண்டு வரணும். அப்படி இறைவன் கால் மாறி ஆடுகிற சொக்கத்தாண்டவம் ஆடிய தலம் தான் பொன்னம்பலத்தை விட உயர்ந்த வெள்ளியம்பலம்னு சொல்றாங்க. அப்படி வெள்ளியம்பலத்தலம் அது உருவானது அன்னைக்கு தான், திருமணத்தன்னைக்கு தான், அதுக்கு முன்னால் இல்லை. மதுரையில் வெள்ளியம்பலம் எத்தனை பேர் நம்ம பார்க்குறோன்னு தெரியாது. நம்மெல்லாம் 100 ரூபா சீட்டு வாங்கிட்டு அப்படி போயிடுறோம். உண்மையிலே கட்டணமில்லா தரிசனம் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சிறப்பு தரிசனமே இருக்காது. நம்ம பண்ணுற தப்பு. எதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும்? வரிசையில் போய் பார்த்தா எல்லாத்தையும் பார்க்கலாம். வரிசையில் போனால் தான் வெள்ளியம்பல காட்சி கிடைக்கும். வெள்ளியம்பல காட்சி உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் கோயிலுக்கு போன அந்த முழு பரிமாணமும் உங்களுக்கு கிடைக்கும், முழு சக்தியும் கிடைக்கும். சும்மா காசு கொடுத்துட்டு சைடில் போகிறது. வெள்ளியம்பலம் நம்ம பார்க்கணும். வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் முன்னால் இருப்பாங்க. அவங்களுக்கு காட்சி கொடுத்த சொக்கநாதனை நம்ம பார்க்கலன்னா என்ன? பார்க்காம தான் போகிறோம். இங்கிட்டு போயாச்சுன்னா நேராக அப்படி போய் உள்ளே போய் அந்த கடப்ப கணேஸ்வரரை பார்த்துட்டு கும்பிட போட்டு ரொம்ப நேரம் இருக்கிற அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் கொடுக்குற பூவை வாங்கிட்டு அப்பாடா திருப்தி ஆகாது. ₹1,00,000 கொடுத்தாலும் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் உள்ளே போய் நின்றாலும் உங்களுக்கு காட்சி கிடைக்காது. எப்போ வெள்ளியம்பலத்தை பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுடைய தரிசனமே பரிபூரணமாகும். எழுதி வச்சுக்கணும். அப்படி வெள்ளியம்பலத்தை போய் பார்க்கணும். அப்படி வெள்ளியம்பல காட்சி, அந்த திருக்காட்சி வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் கொடுத்தாரு. அது அப்படி வரணும். சிவன் ஆலயத்தில் வழிபடுறதுக்கு முறை இருக்குது. ஓம் என்கிற பிரணவத்தின் வடிவம் தான் சிவன் ஆலயம். கடைசியாத்தான் மூலவரை பார்க்கணும். நம்ம எடுத்தோன்னா போய் மூலவரை பார்க்கணும், வீட்டுக்கு போகணும், உட்காரணும். கோயிலுக்குன்னு போகணும் முடிவு பண்ணியாச்சுன்னா அன்னைக்கு ஒதுக்கிருக்கு. அப்படி வெள்ளியம்பல காட்சி கொடுக்குறாரு. இன்னொரு காட்சி உண்டு. மதுரையில் ஏன் கால் மாறி ஆடினார் அது தெரியணும்ல நமக்கு. மற்ற ஊரில் எல்லாம் நீங்கள் சிவபெருமான் பாதத்தை பார்க்க முடியாது. மற்ற எல்லா ஊர்லேயும் பார்வதி பாதத்தை தான் பார்க்க முடியும். வலக்காலை ஊன்றி இடக்காலை தூக்கி இருப்பார். மதுரை தலம் ஒன்றிலே தான் இடக்காலை ஊன்றி வலக்காலை காமிக்கக்கூடிய ஒரே தலமாக மதுரை தலம் இருக்கு. எதுக்கு? ராஜசேகர பாண்டியன் ஒருத்தர் இருந்தான், மதுரையில் ஆட்சி பண்ணான். அவன் 63 கலையும் அவனுக்கு தெரியும். 64வது கலை நடனக்கலை. ஏன்னா சதா சர்வகாலமும் சிவபெருமான ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த நடனத்திற்கு முன்னால் நம்ம அதை கற்றுக்க கூடாதுன்னு நினைச்சான். சிவபெருமானுக்கு உரிய நடனத்தை நம்ம கற்றுக்கூடாதுன்னு இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் கரிகால் பெருவளத்தான் அத்தனை நடனமும் கற்றுக்கொண்டிருக்கிறான், 64 கலையும் பெற்றிருக்கிறான். உடனே இவர் போய் நடனக்கலையை கற்றுட்டு வந்துட்டு உட்கார்ந்தாரு. எப்பா இப்போ நம்மளாம் போனால் சிவபெருமான் ஆட்டத்தை பார்க்குறோம், பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். இவர் உட்கார்ந்தோன்னா சொன்னார், சதா சர்வகாலமும் ஆடிக்கிட்டு இருக்கேயா, நான் அந்த நடனக்கலையை கற்றுக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட்டேன் தெரியுமா? மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்குது. எப்பா சொக்கநாதா, இதை கற்றுக்கிட்டு நானே இந்த பாடுபடுறேனே, சதா சர்வகாலமும் ஒத்த காலம் உண்டி ஒத்த காலம் தூக்கிக்கிட்டு இருக்கிறியே, நீ கால் மாதிரி ஆடக்கூடாதா அப்படின்னு போய் முட்டி 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 ரத்தம் வந்தது. அந்த தன் பக்தனுக்காக சிவபெருமான் நிகழ்த்திய அற்புத திருவிளையாடல் தான் கால் மாறி ஆடிய தலம் இந்த மதுரை. அதுக்கு ஒரு உதாரணமும் இருக்குது. டாக்டர் சீனிவாசன்னு அவரும் நான்லாம் ரொம்ப உட்காந்து கோயில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏஆர் மருத்துவமனையினுடைய டாக்டர் பொற்றா. இப்போ அவர் அரங்காவல் குழுவில் இருக்கிறார். மீனாட்சி நடத்தின அற்புதம். அவர் எப்போ பார்த்தாலும் மீனாட்சியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். எத்தனை வருஷமா? 1995 அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். 2005 எனக்கு அவரோட நட்பு. 18 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் மீனாட்சியை பற்றி. அவருக்கு இப்போ தான் அரங்காவலர் குழு தலைவர், அரங்காவலர் குழு பொறுப்பாளர் பதவி கிடச்சிருக்குது. அத்தனை வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்லுவார், மீனாட்சிக்கு ஒவ்வொரு இடத்தையும் சொல்லுவார். அது தனியாக கூட நான் நிலைப்பாளர்கிட்ட ஒரு தலைப்பு கொடுத்து பேசலாம்னு. மீனாட்சி அம்மன் கோயில் மனிதனுடைய உடம்பினுடைய அமைப்பில் அப்படியே அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு இடமும் என்னங்கிறது அழகாக இருக்கும். அப்படி இந்த மூளைக்குள்ளே 2 நரம்பு மாறுதான்.
அங்கே தான் நாடி பிரியுதான். நம்ம கால் பெருவிரல் 4 4 8 பெருவிரல் நீங்களாக 8 விரல் இருக்குது. இந்த பெருவிரல் வலது வந்து இடது பக்கம் ஓடும், இடது வந்து வலது பக்கம் ஓடும். இது எங்கே மாறுதுன்னா அந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் சுழி மாறுது. இடம் வந்து வலது நாசி இடது நாசி மாறுது பார்த்தீங்களா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க. இது நடக்கிறது மூளைக்குள்ள. அது வெள்ளி கம்பி மாதிரி இருக்கும். அதனால தான் மதுரையில் வெள்ளி அம்பலத்தை கொண்டாந்து வச்சான். கால் மாதிரி ஆடிய தளம். கால்னா மூச்சு, மூச்சு மாதிரி ஆடிய தத்துவத்தை தான் இங்கே கொண்டு வந்து இடதை ஊண்டி வலது பாதம் காண்பித்தார். அப்படி மீனாட்சி கல்யாணத்தில் ஏகப்பட்ட சிறப்பு உண்டு. அடுத்து நிறைய சமைச்சு வச்சுட்டாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று மீனாட்சி கர்வமாக வந்தாங்க, அதெல்லாம் பொய். மீனாட்சி இயல்பு தான். மீனாட்சி மாதிரி ஒரு அற்புதமான பொறுமைசாலி இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. மீனாட்சின்னு பேர் வச்சுருப்பாங்க, அப்படியே பத்திரகாளியாக நிற்கும் அந்த அம்மா. பார்த்துருக்கீங்களா? அந்த பேரை கேட்டால் யாரும் இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க. இதில் அந்த அம்மா யாராவது ஒரு அம்மா வந்து என் பேர் மீனாட்சி தான், நான் அப்படியாவா இருக்கேன்னு கேட்டக்கூடாது. சில பேர் சாந்தின்னு பேர் வச்சுருப்பாங்க, அந்த வீட்டில் சாந்தமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச பல பேர் அழுவாங்க, சாந்தின்னு தெரியாமல் பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா. அப்படி குறியீடு, இதெல்லாம் குறியீடு, நமக்குள்ளே ஒரு குறியீடு. அதுக்காக என் மனைவி பேர் வைஜெயந்தி மாலா, அதுக்காக பெருமாளுடைய நாமாவளியில் ஒன்று அப்படின்னு தினம் அவளுக்கு நான் பூ போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? திட்ட நேரம் திட்டித்தான் ஆகணும். பெருமாளுடைய நாமாவளி வைஜெயந்தி மாலா அப்படின்னு போட முடியாது. யார் சொன்னான்னா எனக்கே தெரியாது. ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் கமலாத்மானந்தரை பார்க்க போன பொழுது மனைவி பேர் என்னன்னு கேட்டார். சுவாமி வைஜெயந்தி மாலா. சிரிச்சார் விழுந்து விழுந்து. உலகத்தில் எவனுக்கும் யோகம் கிடைக்குது, உனக்கு இவ்வளோ பெரிய யோகமா? தினம் வைஜெயந்தி மாலா வைஜெயந்தி மாலான்னு கூப்பிட்டு நீ நல்லா இருப்ப அப்படின்றார். ஏன் சாமின்னு? அது பாமாலையில் ஒன்றுப்பா அப்படின்னார். அப்போ தான் எனக்கே தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அப்படி அமையணும். அப்படி நாமாவளி நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ மீனாட்சிக்கு கர்வம் அதெல்லாம் கிடையாது. அந்த சுவாமி எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, சமைச்சது அப்படியே இருக்குது, உங்கள் பக்கம் யாராவது சாப்பிடாமல் இருந்தால் அனுப்பி வைங்க. அப்படியே பார்த்தார் சிவபெருமான். குண்டோதரனை கூப்பிட்டார். அவன் சாதாரண ஆள் தான். அவனை கூப்பிட்டாரு. சாப்பிட்டியான்னார். ஐயனே இன்னும் சாப்பிடல. போகிறப்ப என்ன பண்ணார்? இவருக்கே இருக்க குசும்பு, சிவபெருமானுக்கே இருக்க குசும்பு. அவனுக்கு வடவைத்தீன்னு ஒரு பசி நோயை உண்டாக்கி விட்டார். போனவன் பார்த்தா அண்டா குண்டா அத்தனையும் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம மாயா பஜாரில் ரெங்காராவு சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், புளியோதரையும் சோறும் வெகு பொருத்தமாய் சாம்பார், பூரி கிழங்கு பாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்டு பசி அடங்கலை. பசி அடங்கலை. குண்டோதரனுக்கு அன்னம் விடுறாங்க. இன்றைக்கும் கோயிலில் திருமணம் முடிஞ்ச உடனே பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் குண்டோதரனுக்கு அன்னம் விடுவது. நல்லா சாப்பிட்டான். பசி அடங்கலை, பசி அடங்கலை, பசி அடங்கலை. அப்போ பார்த்தாரு, பசி அடங்கணும்னா என்ன கொடுக்கணும் பகவானுக்கு தெரியும். அவரே பிச்சை பாத்திரம் ஏந்திட்டு போய் காசியில் அன்னபூர்ணிக்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டார். அன்னபூர்ணியை நினச்சார். அன்னபூர்ணி வந்தாங்க, தயிர் அன்னத்தை கொண்டு வந்தாங்க. அன்னக்குழி மண்டபம் இன்றைக்கி இருக்குது மதுரையில். தயிர் அன்னங்களை அந்த குடியில் விட்டு அதை எடுத்து கொடுத்தாங்க இன்றைக்கும். அதனால தான் கல்யாண விருந்தில் நம்ம பாயாசம் சாப்பிட்டுட்டு நல்லா கெட்டி தயிர் போட்டு நல்லா அது மோர் போட்டு சாதம் சாப்பிட்றது எதுக்குன்னா பசி அடங்கும். நிறையா சாப்பிட்டிங்கன்னா குண்டோதரனுக்கு தண்ணி தாகம் எடுத்த மாதிரி நமக்கு எடுக்கும். கல்யாண வீட்டில் பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டில் சாப்பிட்டாலே தண்ணி தவிக்குது. அப்போ நம்ம குண்டோதரன் ஆயிருக்கோம்னு அர்த்தம். அப்போ அதுக்கெல்லாம் தீர்வு என்ன? வீட்டில் இருக்கிற தண்ணி. மதுரையில் இருக்கவனுக்கு தாகம் அடங்கிடும். சில பேர் வெளியூரில் அதுக்கு செலவழிப்பான். மதுரையில் இருக்கவனுக்கு வைகை தண்ணியை குடித்தா தாகம் தீந்துடும். அதை கொண்டு வந்தது யாருன்னா பெருமாள். எல்லாம் வல்ல சிவபெருமான் தான். அது வரைக்கும் மதுரையில் வைகை கிடையாது. திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு தாகம் தாகம்னு இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு தெரிஞ்சான். கங்கையை கூப்பிட்டார். கங்கைக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போடணும் இல்லையா? மீனாட்சி கோச்சிக்க கூடாது இல்லையா? கங்கையை கூப்பிட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் பிரவாகம் எடுத்து வருகிறேன், உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு மதுரையிலே நான் பற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பிரவாகம் எடுத்து அம்மா வந்தாங்க. வைகையை வரவழைத்தது அன்னைக்கு ஒரு திருவிளையாடல். அதனால தான் நமக்கு வைகை கிடச்சிச்சு. மீனாட்சி கல்யாணத்தினால என்னெல்லாம் கிடச்சிருக்கு பாரு. வைகை என்கிற அந்த நதி வந்தது. அதில் போய் வை குண்டோதரனை கூப்பிட்டார். வை கை அப்படின்னாரு. நதிக்கு பேர் வை கை. வை அண்டா வை குண்டா சொல்லலை. வை கைனார். கையை வச்சான் அல்லனா அவ்வளோதான் தண்ணி வரும். நீங்கள் வைகையில் போய் நல்லா நடுவில் போய் நின்று நல்ல கோடை காலத்தில் கொஞ்சம் அப்படி பறிச்சுட்டு தண்ணி எடுத்து மாத்திரம் சுவைச்சு பாருங்க. தேவாமிர்தத்திற்கு இணையான சுவை இருக்கிறது என்று சொன்னார். அது கந்தக சத்து உள்ள வைகை நதி தீர்த்தம்.
அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு சிறப்பு அந்த வைகையை கொண்டு வந்தது. வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவருக்கு திருநடனம் காண்பித்தது, வெள்ளியம்பலத்தை உண்டாக்குனது, குண்டோதரனுக்கு அன்னமிட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மீனாட்சியினுடைய திருவிளையாடல் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் உண்டு. கல்யாணத்தன்னைக்கு கூட மீனாட்சி தனியாக தானே வர்றாங்க. எப்போ பார்த்தாலும் சொக்கர் பிரியாவுடையோட தான் வர்றாரு. அவள் இணை பிரியாதவள், அவள் சிவசக்தி ஸ்வரூபம், அது சோமாஸ்கந்தர் வடிவம். அதனால் சிவசக்தி ஸ்வரூபம் யார் இனிமேல் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், அது சிவசக்தி ஐக்கியம், அர்த்த நாரி, அது அப்படி தான் இருக்கும், சேர்ந்து தான் இருக்கும். அவள் மனோன்மணி, எப்போதும் சிவபெருமானோடு இருக்கக்கூடியவள் மனோன்மணி. அன்னை மீனாட்சி சிரோன்மணி. மனோன்மணி என்பது இந்த உடம்புல பீனியல் கிளாண்ட், சிரோன்மணி என்பது பிட்யூட்டரி கிளாண்ட். இன்றைக்கும் விஞ்ஞானம் சொல்லுகிறது பிட்யூட்டரி சுரப்பி தான் தலைமை சுரப்பி. அன்னை மீனாட்சி தான் இந்த உடலை இயக்குகிற தலைமை சுரப்பியாக இருக்கிறார். அவள் சிரோன்மணி. அங்கே இருக்கக்கூடிய சிவசக்தி ஸ்வரூபம் மனோன்மணி. இப்போ மனோன்மணி சிரோன்மணி தெரிஞ்சுக்குங்க. அதனால் ரெண்டுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அது பீனியல் சுரப்பி, மனத்தை கட்டுப்படுத்தக்கூடியவள் மனோன்மணி. இந்த உடலை கட்டுப்படுத்தி, உடலை நெறிப்படுத்தி, உடலை விரதங்கள் மூலமாக பண்படுத்துவது பிட்யூட்டரி. எனவே பிட்யூட்டரியாக அன்னை மீனாட்சி இருக்கிறார். அதனால தான் நான் சயின்ஸும் சேர்த்து ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வழிபாடு அறிவியலோடு கலந்த ஆன்மீகம் தான். இந்த உடம்புக்கு தான் வழிபாடு. அப்படி உன்னதமான திரு வழிபாடு, அற்புதமான வழிபாடை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி மீனாட்சி அம்மனுடைய திரு அவதாரம் என்பதே திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக சொக்கநாத பெருமான் சிவபெருமான் அங்கே அகத்தியருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உமையவளானவள் விச்சாவதிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாள். குழந்தையா பிறந்தா வளரணும், வளர்ந்து திருமண பருவம் எய்தணும், திருமண பருவம் எய்யும்போது ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், அக்க சிவபெருமானை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த அவதாரமே நிகழ்ந்திருக்கிறது. மற்ற அவதாரங்கள் எல்லாம் பார்வதி தப்பு பண்ணியிருப்பாங்க, பூலோகத்துக்கு போய் நீ பெண்ணாக இருந்து தவம் இருப்பார், அப்படி ஊசி முனியில் தவம் இருந்தது தான் சங்கரன் கோயில், இப்படிலாம் சொல்லுவான். ஆனால் மீனாட்சி தவத்திலே வரவில்லை. மீனாட்சி என்பவள் ஒரு பெண்ணரசியாக மாறி இந்த உலகத்தை ஆளுகிற தயாபரியாக வர வேண்டும் என்பதுதான் ஐயனுடைய திருவுள்ளம். என்பதனால தான் குழந்தையா பிறந்து இந்த மதுரையிலே வளர்ந்து, பாண்டிய நாட்டிலே வளர்ந்து, நம்ம வீட்டு பிள்ளையா வளர்ந்து, நம்ம வீட்டு பிள்ளையாவே இன்னைக்கு சொக்கனுக்கு நம்ம தானம் கொடுத்துருக்குறோம். அப்படின்னா ஆளாள சுந்தரனுக்கு யாரால் வந்தது யோகம்? எங்கள் அன்னை மீனாட்சியை கரம் பிடித்ததால் வந்தது யோகம் என்று நாம் சொல்லுகிறோமே. அற்புதமாக சொல்லுவாங்களே, மங்கையர் கரசி வளவர்கோன் பாவைன்னா. அப்படி மங்கையருக்கு அரசியாக விளங்கி கொண்டிருக்கிற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சி. இங்கே தான் திருமணம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் நடக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் மீனாட்சி அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். அப்படி அங்கேயர்கண்ணியினுடைய திருமணம் நடந்த இடம் என்பதனாலே அன்னை மீனாட்சியினுடைய திருமணம் அற்புதமாக நடந்தது. விண்ணவர்களும் வானவர்களும் அத்தனை பேரும் வியக்கிற அளவிலே இந்த மீனாட்சி திருமணம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நடந்தாலும் இதை சொல்லிக்கொண்டே இருப்போம். வருடந்தோறும் நம்பொருட்டு நம் கர்ம வினைகளை நீக்குவதற்காக சுந்தரரும் அன்னை மீனாட்சியும் திருமண கோலம் புரிந்து நாம் எப்படி புருஷனும் பெண்டாட்டியுமாக இந்த உலகத்தில் இல்லற தர்மத்தை கடைபிடிக்கிறோமோ, அப்படி இல்லற தர்மத்தை நமக்கு வலியுறுத்துவதற்காகத்தான் எல்லாம் வல்ல சிவபெருமானும் எல்லாம் வல்ல பார்வதியும் இந்த மதுரை எம்பதியிலே ஒரு திருமணத்தை நடத்தி உலகமே வியக்கிற ஒரு உன்னத நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். அதையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நாம் பாக்கியவான்கள். அப்படி திருவிளையாடல் புராணத்தை படிக்கிற பொழுது மிக அழகாக பல்வேறு செய்திகள் சிந்தனை உண்டு. செழியருபிரான் திருமகளாக கலை பயின்று முழுதுலகம் சயம் கொண்டு திரை கொண்டு நந்திகணம் முனைப்போர் சாய்த்து தொழு கணவருக்கு அணி மணமாளிகை சூட்டி தலைவூறு பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பாம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த மண்ணுலகத்திலே பிறந்து ஒரு பெண்ணாக வளர்ந்து ஒரு பட்டத்து அரசியாக பார்வோற்றும் நாயகியாக மாறி தனக்கு உரிய மணாளனை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவது இல்லை என்கிற தாரக மந்திரத்தை அன்னை மீனாட்சி திருமணம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அன்னை மீனாட்சி விட்டு கொடுத்ததனாலே தான் மிகப்பெரிய
மிகப்பெரிய பெருமையை பெற்றிருக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கோடி இன்பம் என்று சொல்லி இந்த அளவிலே வான்மிகள் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னவன் கோன்முறை அரசு செய்க பிரிவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்.